நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மெசேஜ் வழியாய் கர்த்தருடைய வார்த்தையை தரும்படி கர்த்தர் தந்த ஸ்லாக்கியத்திற்காக அவரை நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பொறுப்பாதங்களை பணிந்து முத்தமிட்டு பணிந்து கொள்கிறேன். ஆமேன். இந்த நாளில் கூட நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளில் கூட தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தராய் இருக்க என் ஆண்டவர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களை குற்றங்குறைகளை மன்னியும், பாவங்களை மன்னியும், எங்களை சுத்திகரியும், பரிசுத்தப்படுத்தும். இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போகிற தீனாலை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். என் தகப்பனே, சிறு வயதிலே தீனாளுடைய வாழ்க்கை முழுவதுமாய் ஆண்டவரை வெறுமையாக்கப்பட்டு அழிந்து போய் மிகுந்த நிந்தையிலும் அவமானத்திலுமாய் தேவரீத் காணப்பட்டது. தகப்பனே, இந்த வேலையில் கூட தீனாலை போல எத்தனை தீனால் இந்த உலகத்திலே காணப்படுகிறார்கள் என்று நீ அறிந்திருக்கிறேன். சத்தியத்தை அறியாதற்கு முன்பு தன்னுவரே வேதனையோடு கூட தன் வாழ்க்கையை எழுந்து போன அநேக தீனால்கள் உண்டு. சத்தியத்தை அறிந்தும் ஆண்டவரே துணிகரமாய் தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்ட அநேக தீனால்களும் உண்டு. தகப்பனே, இந்த வேலையில் கூட எதுவாக இருந்தாலும் சரி, பொல்லாத சத்ருவானன் கொண்டு வந்த ஆசை என்கிறதான இச்சையை நாளிலே வேறெடுத்து போட்டு என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் கிறிஸ்தவ பிள்ளைகளை புறஜாதியாருடைய கண்களிலிருந்து நீர் மூடி மறைக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆண்டவரே, தீனாலை போல வாழ்க்கையை இழந்த ஒவ்வொருவரும், பரிசுத்தத்தை இழந்த ஒவ்வொருவரும், எதிர்காலத்தை இழந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் நீ ஆறுதலாக இருந்து தேற்றி அவர்களை நீர் என்னுடைய வார்த்தையை உதைக்கிற கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற நித்திய ஜீவன் சுதந்திரிக்கும்படி, கானான் தேசத்தை அவள் பார்க்க ஆசையாய் காத்திருக்கும்படி கர்த்தர் இந்த பூமியில ஒவ்வொரு தீனாலையும் நீர் வைக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கற்பு என்பது எப்படிப்பட்டது என்பதை இந்த நாளிலே என்னுடைய வார்த்தையின் மூலமாய் நாங்கள் உணர்ந்து ஒரு பெண் பிள்ளைகள் கூட தன் கற்பை இழந்து போகாதபடி, தன் சரீரத்தை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடி, திருமணத்துக்கு முன்பு தன் வாழ்க்கை புறச்சாதியருடைய ஆண்களோடு கூட தேவரிய வாழ்க்கை இழந்து போய் விடாதபடி, புறச்சாதியருடைய கண்களுக்கு அடு இன்பமாய் தெரியாதபடி நீர் உங்களுடைய அக்னியினாலும் ஆவியினாலும் செட்டைகளினாலும் நீ மூடி மறைத்து கொள்ள வேண்டுமா நான் ஜெபிக்க. எந்தெந்த பிள்ளைகளை இனி தீனாலை போல பாழாக்கும்படியாய், விழுங்கும்படியாய், அழிக்கும்படியாய் திட்டம் பெற்றிருக்கிறானோ அந்த பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் அந்த சர்ப்பத்தின் பிடியிலிருந்து நீ விடுவித்து நீ பாதுகாத்து கொள்ள வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, உங்களுடைய வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகிற சர்ப்பத்தை கொன்று போடுவீராக. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாளில் கூட ஆமேன் நாம் தீனாலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யாக்கோபினுடைய மகள் தீனாள் லேயாளுக்கு பிறந்தவள். 33வது அதிகாரம் 28வது வசனம். யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று, அந்த பட்டணத்தின் பெயரே சீகேம். பாருங்களேன், அப்போ எவ்வளோ பெரிய மனுஷன் அவன். பட்டணத்துக்கே அவனுடைய பெயர் சீகேமனுடைய பட்டணம். அப்படின்னா எவ்வளோ ஒரு இல்லைங்களா, அவன் எவ்வளோ ஒரு பணக்காரனா, எவ்வளோ பெரியவனாக இருப்பான் பாருங்கள். சீகேமனுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்துக்கு எதிரே கூடாரம் போட்டார் யாக்கோபு. எங்கெங்கோ கூடாரம் போட வேண்டியது தானே. ஆரம்பத்திலிருந்து யாக்கோபனுடைய வழி குறுக்கு வழி, திருட்டு வழி, ஓடி போகிற பாதை. ஹல்லேலூயா. அவர் யாக்கோபை குறித்து நம்ம குற்றம் சொல்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய நீதி உள்ளவங்களாம் கிடையாது. நம்ம அதை விட பாவிங்க தான். ஆனால் இதை படிக்கும் பொழுது ஏன் யாக்கோபு இப்படிலாம் இருந்தார், திரும்பி வந்தாவது திரும்பி வரலாம்ல, திரும்பி வந்தோம் அதே திருட்டு புத்தியோடு கூட ஆமாம் இங்கே சீகேம் பட்டணத்துக்கு எதிரே ஏன் போடணும். அங்கே தான் அதுக்கு முன்னாடி லோத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆபிரகாம் கூட இருந்து லோத்து போய் அங்கே சோதோம் கிரேரா அங்கே கூடாரம் போட்டு எப்படி அழிஞ்சு போனாங்கன்னு இதெல்லாம் கடந்து தானே எல்லாமே வருது. சரி, அங்கே தான் லாபான் இடத்துல அவளை அடிபட்டு உதப்பட்டு இரவும் பகலும் பெண்களுக்காகவே ஊழியம் செஞ்சு எல்லாத்தையும்
கூட்டிகிட்டு வந்தா இங்கே மறுபடியும் எங்கே இந்த புறஜாதியார் இருக்கிற இடத்துக்கு பட்டணத்துக்கு எதிரே கூடாரம் போட்டார். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம இருக்கிற இடம் முதல்ல ஒரு கிறிஸ்தவங்களாக நம்ம இருக்கிறோம்னா முதல்ல நம்ம சுற்றிலும் அந்நிய ஜாதிங்க இருக்கிற இடத்துல முதல்ல நம்ம குடியிருக்கக்கூடாது. சில மேடு பல்லெல்லாம் நம்ம பார்த்த பிறகு தான் ஐயோ நம்ம தெரியாமல் நம்ம இங்கே வந்துட்டோமே, நம்ம தெரியாமல் மாட்டிக்கிட்டோமே. ஏசப்பா எவ்வளோ நல்ல தேவன், அந்த ஜனத்தை குறித்து எப்படிலாம் எழுதியிருக்கிறாரு. நம்ம பாருங்க, நம்ம ஏசப்பாவை கும்பிட்றோம், நம்மளை ஒன்றா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ போய் மாட்டிக்கிறோம் இல்லைங்களா. ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிறாரு, ஆனால் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறாரே, எங்கே நம்ம குடியிருக்கணும்னு சொல்லி ஞானத்தை கொடுத்துருக்கிறாரே. என் பார்வைக்கு இந்த இடம் எனக்கு நல்லா பெஸ்ட்டாக தருது, ஆனால் என்னை சுற்றிலும் இருக்கிறவங்களாம் பாருங்களேன், ஹல்லேலூயா, பச்சைபால் மாதிரி இருக்கிறாங்க, தெளிலால் மாதிரி இருக்கிறாங்க. பாருங்களேன், ஆண்களையே இழுத்து வேசித்தன விபச்சாரம் பண்ணுகிற ஜனங்களெல்லாம் சுற்றிலும் இருக்கிறாங்க. நம்ம குடியிருக்கிற இடம் சுத்தமாக இல்லை. நம்மளை அழிப்பதற்கு எதையும் விளைக்கிரயமாக எதையும் கொடுக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவர்களை அழிப்பதற்கு எதையும் தியாகம் பண்ணக்கூடிய அழிக்கிறதுக்கு ஒரு பொல்லாத ஜனம் என்பதை அறியாமல் அது மந்திரத்தினாலும் சூனியத்தினாலும் குடும்பத்தை அழிக்கிறதும் அபகரிக்கிறதும் பிள்ளைகளை அழிக்கிறதும் மந்திரங்களும் சூனியங்களும் ஒரு கிறிஸ்தவ குடும்பங்களை பாருங்களேன். நாளையத்தில் வரும்பொழுது ஐயோ நான் இருக்கிற வீடு பக்கத்தில் ஒரு பொம்பளை எங்களுக்கு சூனியம் செய்கிறான், நாங்கள் குடியிருக்கிற வீட்டில் பக்கத்தில் அந்த பொம்பளை ஒரே சண்டை, நிம்மதி இல்லை, மந்திர சூனியம் செய்கிறாங்க, நமக்கு விரோதமாக செய்கிறாங்க, நம்ம மேலே அவ்வளோ பொறாமை வன்கண்ணு, நமக்கு விரோதமாக நமக்கு ஏதோ துன்புறுத்திட்டே இருக்கிறாங்க. இப்படி நிறைய சர்ச்சில் வர்றவங்க சொல்கிறத கேட்டால் இந்த மனுஷர்கள் கொடுக்கிறதான பயங்கரமான பொல்லாத சூழ்ச்சிகள். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், ஆமாம் இப்போ காலகட்டத்துக்கு என் கையில் இருக்கிற பணத்துக்கு நான் நினச்ச இடத்துக்கு வாங்க முடியாது, ஏதோ இருக்கிற பணத்துக்கு நிம்மதியாக நமக்குன்னு ஒரு வீடு வாங்கி நம்ம நிம்மதியாக இருக்கலான்னு நாங்கள் வந்தோம். ஆனால் வந்த இடத்துல எல்லாமே அழிக்கிற மாதிரி என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனம் நிர்மூலமாக்குறாங்க, விரோதப்படுறாங்க, பாவத்தில் விழ வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஏவல்கள் மாந்திரிக பில்லி சூனிகளை செய்து எவ்வளவோ பிரச்சனை கொடுக்குறாங்க. இந்த அந்நிய ஜாதி அப்படிப்பட்ட பொல்லாத ஜாதி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நானும் சும்மா அடுத்த மனுஷங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு இல்லை, எல்லாவற்றையும் உணர்ந்து வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையின்படி 7 பலத்த ஜாதிகள் எப்படிப்பட்ட ஜாதிகள் என்பதை உணராமல் நம்ம சிக்கி மாட்டி தவிக்கிறோம். நம்ம வெளியே போனால் பாருங்க, தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே கொத்திடுறாங்க, கண்ணில் அப்படியே உருவிடுறாங்க. அப்படியே ஒரு பெண் பிள்ளை வெளியே போனால் அந்த ஜாதியில் இருக்க ஆண் பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படியே கண்ணிலேயே அப்படியே உருவிடுறாங்க. ஹல்லேலூயா. ஸோ நம்ம முதலாவது நம்ம தேவனை நாம் அறிந்திருந்தால், நாம் தேவனை ஏற்றுக்கொண்டால் எங்கேயோ சீப்பாக கிடைக்குது, அங்கே போய் நம்ம வீடு கட்டி நிம்மதியாக இருந்தலாம், நிச்சயமாக நிம்மதியாக அங்கே இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அங்கே இருக்கிற ஜனங்கள் அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வணங்குகிற பொல்லாத ஆவிகள், அந்த இடத்தை ஆளுகை செய்கிற ஆவிகள் அங்கே உண்டு, எல்லையில் ஆளுகை செய்கிற ஆவிகள் உண்டு. அந்த இடத்துல போய் நம்ம சிக்கி வேதனையோடு கூட நான் வாழாதபடி ஞானமாய் முதல்ல அதில் தப்பித்து கொள்ள வேண்டும். சரி, வேறு வழி இல்லை, சத்தியத்தெல்லாம் அறியல, எனக்கு வழி இல்லை, பூர்வீக சொத்து, எப்படியோ நாங்கள் போயிட்டோம், இதுதான் வீடு, இனி நாங்கள் போகிறதுக்கு வழி வாய்ப்பு இல்லை. அங்கே இருந்து கொண்டு கர்த்தருக்குள்ள உண்மையாக இருந்தால் தேவனாகிய கர்த்தர் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் அழித்து நிர்மூலமாக்கி போடுவார். கானான் தேசத்தையே அவர் கொடுத்தார் தானே. வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் அருவருப்புகளும் செய்கிற அந்த ஜாதிகளுடைய தேசத்தையே தேவனாகிய கர்த்தர் அவர் கொடுப்பதற்கு காரணம் என்றால், அந்த ஜாதிகளுடைய அருவருப்புகள் ஒன்றையும் நீ செய்யாம இருந்து இருக்கும் பொழுது அந்த ஜாதிகளை நான் அழிச்சு போடுவேன்னு சொல்றார். அப்ப முதலாவது நம்ம என்ன செய்யணும், நாம் வசிக்கிற இடம் நிம்மதியா இருக்கணும். நம்ம சுற்றிலும் இருக்கிற ஜனம் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற ஜனமா போய் நாம் கூட்டமாய் இருக்க வேண்டும்.
எனக்கு கிறிஸ்தவங்களே பாருங்களேன், ஒரு கிறிஸ்தவங்களை பழி வாங்குறதுக்கே போய் மந்திரவாத இடத்துல போய் மந்திர சூனியெல்லாம் செய்து அவங்க அழிக்கணும், அதுக்கு விரோதமாக இப்படி பேசுகிறாங்க, இப்படி நடக்கிறாங்க, இப்படி செய்கிறாங்க, பொறாம இவங்க இவ்வளோ உயர்ந்துடுறாங்கல்ல. அவனே வளர்ச்சி, பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்குது, எல்லாத்துலேயும் கை வை. ஆமே, அவங்க தொழிலில் கை வை, அவங்க உறவில் கை வை, பிள்ளைகளோட நட்பில் ஐக்கியத்தில் கை வை, ஜபத்தில் கை வை. ஆமேன், ஏவி விடு, ஒரு பிசாசை ஏவி விடு. மாசம் அமாவாசை பௌர்ணமிக்கு ஏவி விட்டு அப்படியே உங்கள் குடும்பத்தை அங்கே இருக்கவே முடியாதபடிக்கு துன்புறுத்துறாங்களா? ஒன்று மாத்திரம், தேவனுடைய கட்டளைக்கு மாத்திரம் நீங்கள் கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் நீங்கள் இருப்பீர்களானால், ஆமேன், தேவனாகிய கர்த்தரே அர்த்தமாக்குவார். அவரே அர்த்தமாக்க ஒரு நாள் வருவார். ஆமேன், எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி அவர் விடுதலை கொடுப்பார். ஆனால் நமக்கு தான் என்ன செய்யுது, நாம் எதிர்பார்த்த உடனே ஒரு விடுதலை பார்க்க முடியலையேன்னு. ஆனால் தேவனாகிய கர்த்தர், நாம் அவரை நெருங்க நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களையும் அவர் நிர்மூலமாக்கிப்பார். சரி, அங்கே போய் கூடாரம் போட்டாச்சு. நம்முடைய வீடு இப்போ எப்படிலாம் இருக்குது, சண்டை சச்சரவு அடி உத குத்து தான் இல்லை. ஆனால் இங்கே யாக்கோபு கூடாரம் போட்டான். யாக்கோபுக்கு அநேக அனுபவங்கள் உண்டு. அங்கேயும் இடிபாடு தான். ஓர இடத்துல லேயாலு, ராக்கேலு, சில்காலு, பில்காலு, அதுக்கு பெற்ற பிள்ளைங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு க்ளோரி, இவ்வளோ அனுபவங்கள்லாம் உண்டு. ஆனாலும் இங்கே வந்து அவர் கூடாரம் போடுறார். அல்லேலூயா. லேயாளுக்கு பிறந்த மகள் தீனாள், 34வது அதிகாரம் 1வது வசனம். யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை புறப்பட்டாள் என்று பார்க்கிறோம். இங்கே எதுக்கு நீ தேசத்து பொண்ணுங்களை போய் நீ பெண்களை தான் பார்க்க தான் நீ புறப்பட்டு போனேன். அங்கே இருக்கிற தேசத்து ஆண்களை பார்க்க புறப்பட்டாள் அப்படின்னு எழுதவே இல்லை. பெண்களை பார்க்க போனவளுக்கு அங்கே என்னாச்சு? இன்றைக்கி அதை தானே நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பாருங்கள், கோ எஜுகேஷன் சொல்லிட்டு அழகாக மிஸ்ஸு கிளாஸை விட்டு வெளியே போனோன்னே எல்லாம் ஓடி வந்து பக்கத்தில் உட்காந்துன்னு தடவி பேசிகிட்டு இருக்குது. ஹாய் அப்படி லஞ்சிலேருந்து எல்லாம் ஷேர் பண்ணி, ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது கை கோத்து டீ ஷாப்பில் கேன்டீனில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு, அப்படியே முடிஞ்சால் கொஞ்சம் டைம் இருந்தால் டியூஷன் சொல்லிவிட்டு அப்படியே போய் 4 தெரு சுற்றிட்டு, அப்படியே இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால் இன்னும் போய் அங்கே எங்கேயாவது காடு மேடு குளம் அங்கெல்லாம் தனியாக உட்காந்துட்டு, இன்னும் போனால் இன்னொன்றும் இருக்குது, ஆழெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப். அப்புறம் கடைசியில் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஓன்னு உட்காந்து தலை மேலே மண்ணை போட்டு உட்காந்துக்கிட்டு ஆளே காணும். யார் இவ்வளோ நாள் பக்கத்தில் உட்காந்தவன் ஆளே காணும். இன்றைக்கி ஸ்கூல்லேயே அந்த மாதிரிலாம் நடக்குது. அங்கே இருக்கிற டீச்சர்ஸால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இதை பார்த்து இது தட்டி கேட்டாலும் திருந்த முடியாது. 2 அடி அடிச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. போயிட்ட பிறகு மறுபடியும் இதை கண்ட்ரோல் அடி உத குத்து ஏதோ திட்டிக்கிட்டு இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இது என்னன்னா, இங்கே தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அல்லேலூயா. இவளுக்கு ஆசை, ஐயோ நம்ம இவ்வளோ நாள் அங்கே இருந்தோம், தாத்தா வீட்டில் இருந்தோம், இப்போது நம்ம என்ன பண்ணோம், அப்பா இங்கே எங்களை புது இடம் கூட்டி வந்திருக்கிறாரு. சரி, இந்த இடம்லாம் எப்படி இருக்குது, இந்த ஜனங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, இந்த தேசத்து பெண்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, அங்கே போய் நம்ம அவங்களோட கூட பேசுவோம். நம்ம கூட அப்படி தானே. நீங்கள் நம்ம வீடு வாங்கிட்டோம், வீடு வாங்கிட்டு நீ உண்டு, நீ வேலை உண்டுன்னு, கர்த்தர் உண்டுன்னு இருக்காத. கர்த்தர் அப்படியா சொல்லியிருக்கிறாரு. க்ளோரி. உன் சத்துருக்களையும் ஸ்நேகிங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. போ பக்கத்து வீட்டுக்கு கொஞ்சம் குழம்பு எடுத்துன்னு போ. இன்னைக்கு கார குழம்பு வச்சுருக்குற, அப்படியே கொஞ்சம் டிஃபன் பாக்ஸில் போட்டு போய் கொடு. இன்னைக்கு கிறிஸ்மஸ் நல்லா தடபடலாம் செஞ்சுருக்க, ஒரு தூக்கில் போட்டு எடுத்து போய் கொடு. பக்கத்து வீட்டுக்கு ஆண்டிக்கு கொடு. அப்படி பக்கத்து வீட்டுக்கு கொண்டு நேரம் உட்காந்து பேசு, அப்படி விசாரி. அப்படி உம்முன்னு வீட்டுக்குள்ளேயே இருக்காத. அப்படி இப்படி போயிட்டு வா 4 தெருவுக்கு. வீட்டுக்குள்ளேயே இருந்து என்ன பண்ணுவேன், 4 தெரு சுத்து. இதெல்லாம் உண்மையாக நான் என் கண்ணால் உணர்ந்து பேசிட்டு இருக்கிறேன். அந்நிய ஜாதியருடைய பெண்கள் எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கிற, அப்படி இப்படி போயிட்டு வா, அப்படி இப்படி போய் சுற்றிட்டு வா. போர் அடிக்கல, அப்படி போய் சினிமா பார்த்துட்டு வா. பக்கத்து வீட்டு பொண்ணோட பேசினிரு, கொஞ்ச நேரம் பேசினுங்க, அந்த வந்துடுறேன். அது ஒன்றுமே தெரியாது. சரீரம் எழுந்து போகிறது, கற்பை எழுந்து போகிறது,
வேசித்தனம் செய்கிறது, விபச்சாரம் செய்கிறதுக்கு தண்ணீரை குடிக்கிறது போல அதுங்களுக்கு. அதுதான் ஒரு பொண்ணு என்ன பண்ணா, +2 முடிஞ்சிட்டு இப்போ காலேஜுக்கு போனான். பிஇ படிக்கிறதுக்குன்னு காலேஜுக்கு போச்சு. பார்த்தா ஃபஸ்ட் இயரில் வீட்டுக்கு வந்துடுச்சு. ஃபஸ்ட் இயர் கூட கம்ப்ளீட் பண்ணல, வயிறு பெருசாயிடுச்சு. 6 மாதம். ஃபஸ்ட் இயர்லேயே பிஇ படிச்சு ஒரு இன்ஜினியர் ஆகி என்னமாலாம் கட்டுவேன்னு ஒன்று நினச்சோம். பார்த்தா 6-7 மாதம் ஆச்சு. வீட்டுக்கு வந்து லீவ் நாளில் பார்த்தா ஒரு நாள் பார்த்தா அப்படியே வளைகாப்பு நடந்துனுக்குது. பட்டு புடவை ஃபுல்லாக அப்படியே ஜரிகெல்லாம் கட்டி, ஜடை கட்டி, வளையெல்லாம் போட்டு பார்த்தா வயிறு இவ்வளோ பெருசாயிட்டு. என்னது இந்த பொண்ணு பிஇ படிக்க போச்சு ஃபஸ்ட் இயரில், இப்படி எப்படி வயிறு இவ்வளோ பெருசாக எப்படி ஆச்சு? அவங்க அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தேன், இந்த பொண்ணுக்கு இவ்வளோ சவரம் போடணும், இவ்வளோ எங்கெல்லாம் போய் புடவை வாங்கணுமோ, ஐயோ நான் எங்கெல்லாம் தேடி பிடிச்சி, இது ஒரு வாயாடி, இதுக்கு ஏற்ற மாதிரி எந்த பையனை பிடிச்சி, வாய் செத்த பையன், எங்கே ஓம பையன், எங்கே வந்து நான் மக்கு பையன், இவளுக்கு எப்படி அடங்கி இருக்கிறோன்னா பார்த்து எங்கே போய் நான் தேடணும்னு நினச்சிருந்தேன். ஐயோ நான் கும்பிட்டேன், அந்த பேய் என்னை கை விடலை, என்ன அழகாக கூட்டி கொடுத்துட்டா பாருங்களேன். எனக்கு ஒரு வேலையே இல்லை, அப்படி பெருமையாக சொல்லுங்க, எனக்கு ஒரு வேலையே இல்லைங்க, என் பொண்ணே பார்த்துக்கிட்டா எல்லாத்தையும். நகை போடணுன்னு ஒரு செலவு இல்லை, ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட் இயர் போயிட்டு வயிறு ரொப்பி 8ஆம் மாதம் 6 மாதம் எவ்வளோ நாள் மூடி மறைக்க முடியும்? ஒரு நாள் வெளியே வந்துடுச்சு. அவசரமாக வளைக்காப்பு பண்ணி அதில் கூட்டி கணக்கு கழித்து பார்த்தா 7 மாதம் கூட வரல, குழந்தை குழந்தை வந்துடுச்சு. எப்படி 7 மாதமா? இப்படி இருக்கணுமே, இப்பதான் படிக்க போனேன், எப்படி குழந்தை வந்துச்சு? அவனை வைக்கவே இல்லை. ஊரை கூட்டி எல்லாருக்கும் அவன் பெருமை, அப்படியே எப்படி பெரிய மாப்பிள்ளை பிடிச்சிட்டு நீ, என்ன பெரிய ஒரு பெரிய கொம்பை பிடிச்சிட்டு நீ, எவ்வளோ பெரியவனை பிடிச்சிட்டு நீ, கார் இருக்குது, பங்களா இருக்குது, சொத்து அவ்வளோ இருக்குது, அப்படியே சந்தோஷம். அவன் என்னவோ இப்படி ஏமாத்தணும் உண்மையாக இருப்பானா? உன்னை ஏமாத்தின மாதிரி வேலை எங்கேயாவது ஏமாத்த போகிறான். அந்த ஜாதிகளுக்கு ஒழுக்குங்கிறது தெரியாது. அந்த ஜாதிகள் வந்து தேவனுடைய கட்டளைக்கு மீறி நடக்கிறவர்கள், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்கள். ஆமென். தன் மனைவிக்கு உண்மையா இருக்கணும்னு வாழ்கிற வாழ்க்கை புறஜாதிகளுடைய வாழ்க்கை கிடையாது. அல்லேலூயா. கிறிஸ்து இதில் என்னென்ன, அவங்க ஜாதி எப்படின்னு நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம பொண்ணு இங்கே என்ன பண்ணியிருக்கிறா, அந்த தேசத்தை போய் பார்க்க போயிட்டா. எங்க அங்கே இருக்கிற ஆண்களை பார்க்க போனா, என் வயசுக்கு ஒத்த ஆண் பிள்ளைகள்லாம் இங்கே எப்படி இருக்காங்க இந்த தேசத்தில் அப்படின்னு போய் பார்க்க போனாலா? பெண்களை பார்க்க போனா. எனக்கு ஹாஸ்டலில் பாருங்களேன், இந்த ஊர் அந்த ஊர், அந்த ஊர் இந்த ஊர், ஒரு கிறிஸ்தவனு மாட்டிக்கிச்சு, வேறு வழியே இல்லை. எல்லாம் மற்ற ஜாதி பெண்கள் தான் பேசுறது. எல்லாமே தெரியுமா, அவனை பற்றி தெரியுமா, இந்த ஹீரோ தெரியுமா, அவன் லிப்ஸ் தெரியுமா, அவன் மூக்கு தெரியுமா, இந்த பாட்டில் ஆனா பாரு ஒரு ஆட்டம் டான்ஸு, ஐயோ ஐயோ ஐயோ. இது கிறிஸ்துவ பொண்ணு பார்க்க யாருமே இல்லை, கூட யாருமே இல்லை, பேச யாருமே இல்லை. இது கண்ட்ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் நினச்சி, ஐயோ ஏசப்பாக்கு இதெல்லாம் பிடிக்காது, ஏசப்பாக்கு இதெல்லாம் பிடிக்காது, நம்ம ஒழுங்காக இருக்கணும். அந்த இடத்த விட்டு கொஞ்சம் மூவ் ஆச்சு. தனிமை மாட்டுது, யாருமே இல்லை. எங்கே பார்த்தாலும் சினிமா ஆக்டர்ஸும் நடிகைகளும் ஆபாசங்களும், இதே தான் ஜோக்கு. ஐயோ வேறு வழியே இல்லை போலகுது. இன்னும் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் நம்ம இங்கே எப்படி குப்பை கொட்டுறது? நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் லைட்டாக டச் வச்சுக்கலாம். ஹாய் நீ எந்த ஊர், அப்படி இப்படி ஃபேமிலி அப்படி என்ன ஹாய் பாய் மைன்னு வச்சுக்கலாம். சுத்தமாக ஊமையாக உட்காந்து தான் இங்கே மென்டல் ஆகிடும். 4 வருஷமாச்சே, 4 நாளே நம்மளால இருக்க முடியாது, 4 நிமிஷமே இருக்க முடியாது. எப்படி 4 வருஷம்? ஐயோ பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இது. சரிப்பா நீ எந்த ஊர், ஹாய் அப்படியே போயிட்டு ரெண்டும் பேசி அதுங்க ரெண்டும் உறவாடி, அதுக்கப்புறம் என்னாச்சு, போச்சு, வாழ்க்கையே போச்சு. வாயேன் எங்கள் வீட்டுக்கு. அங்கே அந்த பெண்ணோட அண்ணன் அங்கே உட்காந்துட்டான், அங்கே லிங்க் ஆகி வாழ்க்கை போச்சு. கிறிஸ்துவ பெண்ணு எங்கே போனாலும் சரி,
இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இவங்களாம் எதை குறித்து பேசுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க வீட்டுக்குள்ளே நம்ம போகக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆள் இல்லாத நேரத்தில் நம்ம வீட்டுக்கு போகக்கூடாது. அது பெண்களோட கூட சவகாசம் வைக்கக்கூடாது, தெரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. இவன் என்ன செஞ்சா, தேசத்து பெண்களை தான் புறப்பட்டு போனாள். இதில் ஒரு தவறு இல்லை. இது என்ன சிஸ்டர், நான் கூட தான் படிக்கிறோம், எங்கள் அம்மா அப்பா கூட தான் இருக்கிறாங்க, ஒரு ஹிந்து வீட்டு இருக்குது, நாங்கள் பார்த்துட்டு போகிறோம். அவங்க தீபாவளி கிஃப்ட்டு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, நாங்கள் என்ன பண்ணோம், கிறிஸ்மஸ்க்கு ஸ்நாக்ஸ் கொடுப்போம், மாறி மாறி ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்போம். அவன் இதில் ஒரு தப்பும் இல்லை இல்லைல்ல. ஆனால் தேவனுடைய பார்வையில் அவன் இதில் ஒரு நட்பாகவே இருந்துட்டா பரவாயில்ல. நட்பின் மூலமாய் அதில் நம்ம பிள்ளைகளுடைய சரீரம் அழிக்கப்பட்டு விடக்கூடாது. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல, அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம், அவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து நமக்கு ஒரு ஆசை வரக்கூடாது. ஏன் அவங்களெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை, எப்படி வேணாலும் அவங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படியே நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு தான் ஆண்டவரை நம்ம தேடுறோம், நமக்கு இவ்வளோ வேதனை மேலே வேதனை, ஒன்று வந்தால் இன்னொன்று வந்துட்டே இருக்குது. இந்த ஜாதிங்க அப்படி இருக்கிறாங்களேட்டு அவங்களுடைய கலாச்சாரத்தை நம்பி நாடி அவங்க சொத்துக்களை பார்த்து பணத்தை பார்த்து ஆசைப்பட்டு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் மதம் மாறிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு மதத்தை மாற்றி மனுஷனை கட்டி வச்சு எத்தனை பெண்களுடைய கற்பு இன்னைக்கு எழுந்து போய், ஐயோ இப்படிப்பட்டவனோடு கூட வாழதை விட அனாதைய தனியாக வாழ்ந்துடலான்னு சொல்லி எத்தனை தீனாள்கள் இன்னைக்கு தாய் தகப்பன் வீட்டில் இருக்கிறாங்க. எத்தனை தீனாள்கள் கற்பை எழுந்து போய் ஹல்லேலூயா அனாதையா எத்தனை தீனாள்கள் விஷம் குடிச்சு செத்து போன கிறிஸ்துவ தீனாள்கள் எத்தனையோ பேர் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாருக்குமா இப்படி நடக்குது? எல்லாருக்கும் தீனாலை போல அந்நிய தேசத்தை எட்டி பார்த்தாலும் சரி, அவர்களோடு பழகினாலும் சரி, பேசினாலும் சரி, ஒரு நாள் அதனாலே அழிவு என்பதை மாத்திரம் நிச்சயித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த தீனாள் அங்கே போன உடனே, அந்த தேசத்தில் அவள் போன உடனே அவளுக்கு என்னாச்சு? ஹல்லேலூயா. அங்கே அவள் தேசத்து பெண்களை தான் புறப்பட்டு போய் பார்க்க போனா. ஆனால் அன்றைக்கே அவளுக்கு ஒரு 14-15 வயது இதுதான், சின்ன பொண்ணு. அன்னைக்கு அவள் வாழ்க்கை எதிர்காலம் முழுவதும் அழிய போகுதுன்னு சொல்லி அவளுக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு நம்ம கூட அப்படிதான், நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சில பேர் ஃப்ரெண்டு வீட்டில் விட்டு போகிறாங்க பிள்ளைங்களை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கிற பிள்ளைங்க பெண் பிள்ளைகளோடு கூட தவறான சரீர உறவில் ஈடுபட்டு தெரியாமல், நமக்கு ஞானம் இல்லாததுனால. இங்கே ஏற்கனவே ஆல்ரெடி இங்கே யாக்கோபு லேயாலவே பிடிக்காது. லேயாலோட பெண்ணு மேலே அவருக்கு ஏதாவது அக்கறை இருக்குமா? எங்கே வேணாலும் தெரியும் பொண்ணு பிள்ளைய பெண் பிள்ளை மேலே இல்லை கண்ணு, அவங்க பெற்றெடுத்த ஆண் பிள்ளைங்களும் இல்லை. அவருக்கு லேயாலவே பிடிக்கவே இல்லை, சரியத்துக்கு மட்டும் அவருக்கு தேவை. இப்படிப்பட்டவங்களாம் அவன் மனுஷன் கிடையாது. 4 மனைவி வச்சுக்கிட்டு இருக்கவங்களாம் அவன் மனுஷன் இல்லை, மிருகம். அந்த காலத்துலலாம் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை சிந்தலை. க்ளோரி இப்போதான் ஆண்டவர் ரெகுலேட் பண்ணான். ஆனால் இவங்க பார்க்குறவங்களாம் இவன் அழகாக இருக்காளே, இவன் மனைவி, இவன் கல்யாணம் பண்ணிக்கலாம், இவன் மனைவி, அவன் மனைவி கணவன் சேர்த்துட்டு அவங்க மனைவி தூக்கிட்டு வந்துடுவார். எத்தனை மனைவினாலும் கல்யாணம் பண்ணி நல்ல வேலை. அப்போ எய்ட்ஸ்ன்ற வியாதி எதுவுமே இல்லை, தப்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு பாருங்களேன், அன்னைக்கு யாக்கோபு தான் பிள்ளைங்க ராக்கேலுடைய பிள்ளைய மாத்திரம்தான் அவர் நேசித்தார். ஆனால் லேயலுடைய பிள்ளைகளை அவர் நேசிக்கவில்லை. ஒரு பெண் அந்த தேசத்தில் புறப்பட்டு போறானா, எங்கே போகிறேன், எங்கே வர, எதுக்கு போகிறேன், இன்னும் ஒரு வார்த்தை எனக்கு கேட்டுக்கலாம்ல. அப்போ அவ்வளோ துணிகரமாக தைரியமாக அந்த தேசத்துக்குள்ளே புறப்பட்டு போகிறது. போக வேண்டியது தானே, உங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே, சிமியோனை யூதா யாராவது கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே. தனியாக போக போயிருக்கு. அதுவும் யார் உனக்கு தெரியுமா? முன்ன பின்ன யாருன்னா தெரியுமா? அந்த தேசத்து பெண்கள் ஆண்கள் யாருன்னா தெரியுமா? ஹல்லேலூயா. க்ளோரி. அவன் தைரியமாக போயிட்டான். யாராவது கூட கூட்டிகிட்டு போகலாம். இன்றைக்கி பாருங்கள், பெண் பிள்ளைங்களாம் யாராவது ஒருத்தர் கூட அண்ணன் தம்பியோ அப்பாவோ யாரோ ஒரு துணையோடு தான் போகணும். தனியாலாம் போனீங்கன்னா ஏதாவது ஒன்று நிகழ்ந்து. ஏன்னா பெண் என்றாலே அவளுடைய சரீரம் எப்படி பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற ஞானம் அவளுக்கு இருக்க வேண்டும். இல்லை நான் சிங்கம், நான் புலி, நான் நெருப்பு, என்னை தொட்டா அவங்க தான் எரிஞ்சு போவாங்க. இந்த டைலாகெல்லாம் கூட கிடையாது. நெருப்பு பக்கத்தில் பஞ்சு வந்தா சேரதானே செய்யும். ஐயோ நெருப்பை பார்த்தா பஞ்சு குடுக்குன்னு ஓடிட்டு பறந்து நெருப்பு அப்படியே பிடிச்சி இழுக்கும்.
நீ எரிக்கிறியோ இல்லையோ பஞ்சு உள்ள சேருது இல்ல, தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நான் நெருப்பு. நான் சில பேர் சொல்லுவாங்க, நான் என்னை எங்க எடுத்து போய் கொண்டு போய் விட்டாலும் சரி என் மேல ஒருத்தரும் கை வைக்க முடியாது, என்னை ஒருத்தரும், நான் நெருப்பு, அக்னி. நல்ல அக்னியா இருந்தா பரவாயில்ல, அந்நிய அக்னியா இருந்தா என்ன பண்ண முடியும்? 2 பேரும் சேர்ந்துக்க வேண்டியதுதான், பிடிச்சிக்க வேண்டியதுதான். அப்போ அப்புறமா நான் நம்புற பையன் அவன் நல்லவன் தானா, அவன் கெட்டவன் தானா, அவன் கடைசி வரையும் பாதுகாப்பானா என்ற உணர்வு இல்லாம நான் போற தேசத்துல நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஆச்சுன்னா, அல்லேலூயா, இந்த ஜனம் எப்படிப்பட்டதுன்னு தெரியாது. ஆமே, நம்ம சரீரத்து மீது ஒரு பெண்ணால நம்ம சரீரத்து மீது ஒரு தொடுக ஒரு பிசாசு கண் வச்சிருக்கான ஒரு தெய்வம் நம்மள இருக்கணும். ஆமென், க்ளோரி. துணை இல்லாம தனியா எந்த இடத்துக்கும் தைரியமா போகலாம் தான். அப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் தைரியம் ஆமென் இருக்கணும் தான், இல்லைன்னு சொல்ல. போற இடத்துல ஆமென் ஒரு பெண்ணுடைய கற்பு சூழ்நிலை, அவள் சூழ்நிலை, ஆமென் அவள் கரைப்பட்ட சூழ்நிலை, இழல் உண்டாக்குற ஒரு சூழ்நிலை நிச்சயமாய் வரும் இல்லையா? அது எப்படி சமாளிக்கிறது? ஒரு பயம் இல்லாமல் அந்த சின்ன வயசுல அவன் ஓடி போயிட்டான். ஒரு 14-15 வயசு, என்ன தெரியும், ஓரளவுக்கு மெச்சூர்ட் ஆயிருப்பான். ஆனால் ஏதோ ஓடி போயிட்டான். போய் பெண்களை தான் பார்க்க போனான். ஆனால் அவள் போகும்போது ரிட்டர்ன் வரும்பொழுது அவளை எப்படி வந்திருப்பா? கண்ணை மூடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தலை மேலே மண்ணை வாரி போட்டு பிச்சைக்காரி போல அவள் இழந்துட்டா. நான் கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரியே, நீங்கள் சின்ன பிள்ளையா இருந்திருக்கலாம், ஸ்கூலில் படிக்கிற பிள்ளையா இருந்தாலும் சரி, நீங்கள் காலேஜ் படிக்கிற பிள்ளையா இருந்தாலும் சரி, நீங்கள் திருமணமானவங்களா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, நம்முடைய சரீரம் எப்படிப்பட்டது என்பதை, தேவனுடைய சரீரம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் அதில் பரிசுத்தத்தை முதலாவது எதிர்பார்க்கிறார். நம்ம சரீரத்தை நம்ம பாதுகாக்கணும். ஆமென், க்ளோரி. இவளுக்கு ஆசை, அங்கே போய் அந்த தேசத்து பெண்கள் எல்லாம் பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை. இந்த ஆசை என்பது நல்ல ஆசையாக இருக்கலாம். ஒரு வீடுக்கு 2 வீடு வாங்கலாம், 2 கார் வாங்கலாம், அல்லேலூயா, 2 பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளலாம், அல்லேலூயா. 10 பிள்ளைகளை ஆசையில் பெற்றுட்டு பட்டினி போடக்கூடாது. அம்மா பசிக்குது பசிக்குது, காப்பி கொடு. அம்மே இன்னைக்கு அப்படிதான், ஆசைக்கு 10-15 பிள்ளைங்க, 8 பிள்ளைங்க, 10 பிள்ளைங்க எல்லாம் பெற்றுட்டு, அமேன், சாப்பாடு இல்லை, அடி உத, பஞ்சம், டெஃபிஷியன்சி, ஸ்ட்ரென்த் இல்லை, அமே மருந்து வாங்கி கூட காசு இல்லை, மற்றவங்களெல்லாம் இறந்துக்கிட்டு. ஏன்? ஆசை அலோடு இருக்கணும், நல்ல ஆசையோடு கூட இருக்கணும். பிள்ளைங்களுக்கு நல்லா சேர்த்து வைக்கணும், நல்ல ஆசை இருக்கணும். பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசை இருக்கணும். பிள்ளைங்க நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம பிள்ளைங்க இறந்து இருக்க கூடாது, பசி பட்டினி ஆகிறதுக்கு அமேன் தவிக்க கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம உயிரோடு இருக்கும்போதே சேர்த்து வைக்கணும். நாளைக்கு யாருங்க இருக்கிறாங்க? நம்ம பிள்ளைங்க யாராவது 1 ரூபாய் கொடுக்கறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா? அவங்க வாழ்நாட்கள்ல எப்படி இப்பவே பணம் சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டம், அவங்க வாழ்நாட்கள் எவ்வளவு கடினமான பாதையில கடந்து வரணுமோ தெரியாது. இதெல்லாம் நல்ல ஆசை. ஆனால் கெட்ட ஆசை என்பது, நல்ல கவனிங்க, கெட்ட ஆசை என்பது என்ன தெரியுமா? அசுத்த ஆவினால உண்டாகிற ஒரு உணர்வு. இந்த சினிமாவை நான் பார்த்தே ஆகணும், ஆமே, இந்த ஹீரோயின் ஆடுற ஆபாசமான நடத்த நான் பார்த்தே ஆகணும், அல்லேலூயா. இந்த பெண் அந்த ஆணோட நான் ஹோட்டலுக்கு போயே ஆகணும், ஷாப்பிங் போயே ஆகணும், நான் போவேன். இவனை தான் எனக்கு பிடிச்சிருக்குது, இவனை தான் நான் கட்டுவேன், இல்லைன்னா நான் செத்துருவேன். ஆமே, இவன் நல்லவன் நீங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாது. ஒண்ணுமே தெரியாம இது கெட்ட ஆசை. ஆமே, என் கூடவே படிக்கிறான், 3 வருஷம் கூட படிச்சுட்டு இருக்கான், இது 4th இயர். நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா ஆமே பழகுறோம். இது வரைக்கும் அவன் ஒரு தவறு அவன் செய்த நான் பார்த்ததில்லை. இப்படிப்பட்ட ஒரு பணியனை நீங்க நீங்களே பார்த்துதாலும் கிடைச்சிருக்காது. என் பார்வைக்கு இவன் நல்லவன், இவனோடு கூட வாழ்ந்தா என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இந்த பொண்ணுக்கு என்ன தெரியும் அந்த பையனை பத்தி? அவங்க அம்மா அப்பா பத்தி என்ன தெரியும்? இல்லை இந்த பையனுக்கு சொத்து என்ன இருக்குதா? எதுவுமே தெரியாது. ஏன்? இது கெட்ட ஆசை. அவன் சரீரத்தின் மீது ஏற்பட்ட மோகம், ஆசை. ஆமா, அங்கதான் கல்யாணம் பண்ணி போய் வேற யார்கள் இல்ல, நான் செத்துருவேன், இல்ல ஓடிடுவேன், இப்படி மிரட்டி, இதெல்லாம் கெட்ட ஆசை.
அல்லேலூயா. இப்போ இவ பெண்களை தான் அங்கே பார்க்க, தேசத்தையும் பெண்களையும் பார்க்க தான் புறப்பட்டு போனான். ஆனால் நல்ல வேளை அங்கே இருக்கிற ஆண்களை பார்க்க அவ புறப்பட்டு போகவில்லை. ஆனால் இவளுடைய ஆசைக்கு அந்நிய தேசத்தை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம், ஆசை, இது முதல்ல தவறு. ஒரு கிறிஸ்துவ பெண்ணா இருக்கீங்களா, பக்கத்தில் புறஞ்சாது அங்கே வீட்டுக்குள்ளே போய் உட்காராதீங்க, அவங்களோட கூட பேசாதீங்க. பேசாதீங்கன்னா நட்பு உறவுங்கிறத வச்சுக்காதீங்க. பின்னாட்களில் உங்களை அழிவுக்கு நேராக கொண்டு போகும். இதில் என்ன தப்பு? அவங்களுக்கு தவறுன்னா என்னன்னு தெரியாது. எது தவறோ அதை தான் அவங்க செய்வது தான் அவருடைய வாழ்க்கை. தேவனுடைய கட்டளைக்கு மீறி நடப்பது தான் வாழ்க்கை. அவர்கள் தேவர்களை வணங்குகிறார்கள். நாம் தேவாதி தேவனை, ஒரே மெய் தேவனாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் தான் நாம் வணங்குகிறோம். தேவன் கட்ட கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். ஆனால் அவர்கள் தேவர்களுக்கு பலி செலுத்துகிறவர்கள். அவங்க விதவிதமான கடவுள்கள். இங்கே ஒரு மனைவி, இங்கே ஒரு மனைவி. இந்த கல்லை செதுக்கி வைக்கும் போது கூட அதுலையாவது ட்ரெஸ் ஒழுங்காக போட்டு செதுக்கி வைக்கிறாங்களா? அல்லேலூயா. அப்படியே இடுப்பு மார்பு எல்லாம் அப்படியே அசிங்கமாக கிளாமராக போட்டு இவர் இப்படி கட்டி முடிச்சுட்ருப்பாரு, இவர் இப்படி கட்டி முடிச்சுட்ருப்பாரு. 2 பேரை விட்டு அந்த பக்கமாக போனால் அங்கே 4 பேர் கட்டி பிடிச்சிட்ருப்பாரு. அதுக்கு ஒரு தேவர்கள், எங்கள் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஆராதிக்கிற தேவன் எந்த பெண்களோடு கூட உறவாடுகிற தேவன் அல்ல. நமக்கு ஒரே தேவன் தான். 30 முக்கோடி தேவர்கள் அவர்களுக்கு. அப்புறம் எத்தனை வைப்பாட்டிகள், எத்தனை பெண்டாட்டிகள் பார்த்தீங்களா? அமேன், க்ளோரி. ஒரு தேவர்கள் பெண்களோடு தான் அவர் விளையாடிட்டு இருப்பார். எப்பவுமே பெண்களோடு கூட தான் அவர் சவாசம். கொஞ்சம் விளையாடிட்டு இருப்பார். அவர் வெண்ணையும் பாலும் குடிப்பார். அல்லேலூயா. ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசை, அமேன், க்ளோரி, அந்த ஆசையிலிருந்து நம்மளை விடுபட வைக்கிற தேவன் அவர். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதனால் வருகிற ஆசையையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இங்கே போன இடத்துல இது கெட்ட அசுத்த ஆவினால் உண்டாகிற உணர்வு, இந்த ஆசை. நான் இந்த கேம்ஸ் விளையாடுவேன். இப்போ நிறைய பசங்க ஃபோன் தான் வச்சுட்டு இருக்குது. புறஞ்சாதியாரோட பசங்களை பாருங்களேன், ஃபோன் இல்லாமல் வாழ முடியாது. ஆளாளுக்கு ஒரு ஃபோன். 25,000, 1,50,000 அப்படியே காஸ்ட்லியான ஃபோன். போமா நானும் அப்பாவும் கொஞ்சம் நேரம் பேசணும். ஃபோன் எடுத்து போய் விளையாடு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்து தரேன், 1 hour ஜாலியாக போய் பாரு. அது என்ன பார்க்குதுன்னு ஒன்றுமே தெரியாது. எல்லாமே பாரு, எதுவுமே கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. அது எட்டி பார்த்தா அங்கே ஆபாசமாக பார்த்துருக்குது. கேம்ஸ் விளையாடிட்டு இருக்குது. உல்லாஸ் ஜாலியான லைஃப் தான். அலாளுக்கு ஒரு ஃபோன். ஆனால் நமக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த கட்டளையை மீறி நாம் நடக்க முடியாது. ஏன்னால் நாம் வாழ்கிற வாழ்க்கை இந்த பூமியில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார் தேவன். அல்லேலூயா. இங்கே அங்கே உள்ள தேசத்துக்குள்ளே அவள் போன பிறகு நம்ம நினச்சிக்கோங்க, இப்போ எனக்கு ஒரு ஆசை, எனக்கு கெட்ட ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு கெட்ட ஆசை, என்னுடைய மன விருப்பம், என் இருதயத்துக்குள்ளே என்ன மாதிரியெல்லாம் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் தாட்டோட அப்படியே ஆத்தமா முழுசும் அந்த உலகத்தினுடைய ஆசையினால் ஆசாபாசங்கள்லாம் நிரம்பி இருக்கு. அப்படி ஆனால் எனக்கு வழி இல்லை. ஆனால் ஒரு சான்ஸ் கிடைக்குது அல்லேலூயா தப்பிக்கிறதுக்கு. இப்போ நான் போகும்போது பிசாசு என்ன பண்ணுவான்னா, எனக்கு ஏற்றது போலவே கெட்ட எண்ணங்களோடு நிரம்பி இருக்கிற என் ஆத்மாவுக்கு ஏற்றபடி ஒரு ஆணை அவன் என்ன பண்ணியிருப்பான், அங்கே செட் பண்ணி வச்சிருப்பான். ஏற்ற நேரம் வரும், நீங்க என்ன பெண் பிள்ளைகளை கட்டி வச்சு காவல் வச்சு வீடு முழுசும் லாக் பண்ணி பூட்டிட்டு போறோம், ஒரு நாள் எஸ்கேப் ஆகிற ஒரு சூழ்நிலை உண்டாக்குவான். அதில் நேரமும் காலமும் கூடி வரும். அப்ப என் இருதயத்துக்குள்ள இருக்கிறதான அக்கிரம சிந்தைக்கு ஏற்றபடி அப்படி எனக்கென்று ஒருத்தங்க அங்க செட் பண்ணி வச்சிருப்பான். சரியான தரம் கட்டவிழ்த்து விட்டு, ஆமென், ஏற்ற நேரத்தில்
தேவனுடைய பிள்ளைகளை அழிப்பதுதான் அவனுடைய திட்டம். கிறிஸ்துவ பெண்களுடைய கற்பை அழிப்பதுதான் சாத்தானுடைய திட்டம். கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய ஆண் பிள்ளைகளுடைய வித்தை அழிப்பதுதான் அவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. இன்றைக்கு யாரெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சத்தியம், கணவன் மனைவி எப்படி அந்யோன்யமா இருப்பது, சந்தோஷமா இருப்பது, அவங்களுக்குள்ள ஏன் சண்டை, அவங்களுக்குள்ள நேரம் செலவிடுங்கள். இப்போ அவங்களுக்கு சண்டை தான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கா, பஞ்சாயத்து பண்ணிட்டு சத்தியத்தை போதிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களுக்கு தொட்டு பேசுறது, பழகிறது, இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கறதுக்கு இல்லை. பாருங்க, உள்ள போனவனே அவள் எண்ணத்துக்கு தகுந்தபடி துணிகரமாக ஒரு பொண்ணு யாருடைய வீட்டுக்கும் போகக்கூடாது, பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, பழகக்கூடாது. ஆமென், க்ளோரி. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் தெரியாமல் நம்ம இதில் போய் அங்கே மாட்டி எழுந்து போகிறது வேறு விதம். ஆனால் சத்திய அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ பெண் தாயின் கருவிலிருந்து வெளிவந்த நாளிலிருந்து தேவனுடைய கட்டளைகள் 10 கட்டளைகள் இன்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனை தவிர என்னை என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அவன் தேவன் கொடுத்துள்ள 10 கட்டளைகள் யாத்திராகமம் 20வது அதிகாரம் எடுத்து வாசிச்சு பார்த்து அதுல உடன்படிக்கை தேவனோடு கூட செய்து கொள்ள வேண்டும். 4 கட்டளைகள் உறுதியா இருக்கிறோமா? மீதி 6 கட்டளைகள் மனுஷனுடைய கட்டளைகள். பொய் சொல்லாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியும் அவனுடைய பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய கழுதியும் எருதியும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றை இச்சியாதிருப்பாயாக. பிறன் என்று சொல்லும் பொழுது எதையும் இச்சியாத. இப்படி போகும்போது கூட மற்றவருடைய வீட்டை பார்த்து எவ்வளோ அழகா இருக்குல்ல, இந்த வார்த்தை கூட வேணாம், இது சாதாரண மாதிரி தான், அதுல கூட பயந்து நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உள்ள போகவனே அங்கே அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடு கூட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினார். எவ்வளோ ஒரு கொடுமை இல்லைங்களா? எனக்கு ஆசையாக ஷாப்பிங் போகலாம், ஆசையாக ஹோட்டல் போகலாம், ஆசையாக சர்ச்சுக்கு போகலாம், ஆசையாக ஓனர் வீட்டுக்கு போகலாம், ஆசையாக அந்நிய தேசத்துக்கு போகலாமா? எனக்கு நிறைய பிள்ளைங்க, நான் இந்த கண்ட்ரியில் போகணும், எனக்கு இந்த கண்ட்ரி மாப்பிள்ளை வேணும், எனக்கு ஆஸ்திரேலியா போகணும், எனக்கு சிங்கப்பூர் மாப்பிள்ளை வேணும், எனக்கு மலேசியா மாப்பிள்ளை வேணும், எனக்கு அமெரிக்கா மாப்பிள்ளை வேணும். அமெரிக்கா மாப்பிள்ளை உண்மையாக சுத்தமாக இருப்பாரா? இந்த அம்மாவுக்கு தெரியுமா ஃபேஸ்புக்கில் என்ன அழகாக இருக்கிறா, ஐயோ ஃபோட்டோலாம் அனுப்பியிருக்கிறாங்க. ஃபோட்டோ பார்த்து எத்தனை பேர் வாழ்க்கை அழைச்சி போயிருக்குது. இந்த கண்ட்ரியில் இருக்கிற ஆண் எப்படிப்பட்டவனா இருப்பான் நமக்கு தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை அமைவது தேவனுடைய கிருபை. நம்மளே அழிச்சிக்க கூடாது. இந்த தேசத்து மாப்பிள்ளை, இந்த தேசத்து மாப்பிள்ளை, ஹல்லேலூயா, அவன் அந்நிய ஜாதி தான், அவன் நல்லவன், நான் சொன்னா அப்படியே பாதாளத்தில் கூட இறங்கிடுவான். நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா எங்கே இறங்கிடுவான், விஷம் கூட குடிச்சிருவான். எனக்குன்னே உயிரை கொடுத்து இல்லைன்னா உயிரை விட்டுருவான். நான் உயிராக நேசிக்கிறோம். ஆமென், க்ளோரி. அவன் இல்லாமல் நான் வாழ முடியாது, இல்லைனா நான் செத்துருவேன், நான் இல்லைனா அவன் இருக்க மாட்டான், அவனும் செத்துருவான். இந்த மாதிரி நிறைய பார்த்து செத்துருவான்னு சொல்லுவ பொண்ணு தான் செத்து போயிருக்கு, அவன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டுருக்கிறான். ஆண்களை மாத்திரம் நம்ப கூடாது, அந்நிய ஜாதி ஆண்களை மாத்திரம் நம்ப கூடாது. அவன் சுத்தமில்லாதவன், அவன் தேவனுடைய கட்டளையின்படி நடக்க தெரியாதவன், அவனை ஒரு நாளும் தேவனுடைய வழிக்குள்ள வர வைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏமாற்றுகிறவன், ஒரு கிறிஸ்துவ பெண்ணுடைய கற்பை சூறையாடுகிற, ஆமென், அழிக்கிறதுல அந்த ஜாதி பலத்த ஜாதி. ஆமென், க்ளோரி. ஏவியனான ஏமோரின் குமார், ஏவியர் என்கிற பலத்த ஜாதி யார் தெரியுமா? பயமுறுத்துகிறவர்கள். 7 பலத்த ஜாதி. புறஜாதியர்ல ஒரு கிறிஸ்துவன் விரும்பிட்டான்னா, இல்ல ஒரு அந்த புறஜாதியர் ஒரு பெண்ணை விரும்பிட்டான், அவன் எப்படிப்பட்ட ஜாதி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்நிய ஜாதியில சத்தி தெரியறதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று நடந்து போச்சு. அவன் எப்படிப்பட்டவன்? ஏவி என்ன பயமுறுத்தி கொண்டுடுவேன்.
அடிமை போல நடத்தி வச்சுக்கோங்க. புறஜாதியான மனைவி வெறும் செக்ஸுக்கு மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. மதிக்க மாட்டாங்க, அதுக்கு மட்டும் உறவு கொள்றதுக்கு மட்டும்தான். அது ஒரு மனைவியா நடக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. சொத்து காசு பணம் இருக்கணும். இல்ல பெண்களை மதிக்க மாட்டாங்க. அந்த பெண் என்றாலே அவளை எதுக்குன்னா ஒரு மாம்சத்துக்கு மாத்திரம்தான், மற்ற எதுவும் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் அப்படி அல்ல. அவளுடைய மாம்சம் எதற்கு? தேவனுக்கு என்று ஒரு சரீரம் உருவாக்கப்பட்டு வருகிறது. தேவனுடைய சிருஷ்டிப்பு அவள். எதுக்கு? நீங்களும் நானும் அந்த பாவத்தை ருசிச்சிட்டோம், இனி வழி இல்லை. கர்த்தர் சொல்றார், சேர்ந்து போய் வாழ்ந்து பரிசுத்தத்துல கொண்டு ஒரு சந்ததி உருவாக்கி தேவ ராஜ்யத்துக்குள்ளாக என்னை விசுவாசித்து சேரணும், பரிசுத்த குடும்பமா வாழணும். ஹல்லேலூயா. ஒரு கற்பை அழிக்கிறவன் ஒரு நல்ல மனுஷன் அல்ல. என்ன செஞ்சிருக்கணும்? அந்த பெண்ணை பார்த்த உடனே யாக்கோபு பேசியிருக்கணும், இது நல்லவன். கற்பை அழித்து விட்டு க்ளோரி, பேரம் பேசக்கூடாது, சம்பந்தம் பேசக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு ஆண் ஒரு பெண்ணை பாதுகாக்கணும்னா இருக்க வேணும். ஆதாமுக்கு தேவன் ஏவாளை கொடுக்கிறானா அவளை பாதுகாக்கணும். தோட்டத்தை பண்படுத்த பாதுகாக்கவும் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை கூட ஒரு பெண்ணை ஏவாளை பாதுகாக்காம விட்டதுனால தான் அவள் போய் சர்ப்பத்தோடு கூட அவர் பேசுறார். சர்ப்பத்தோடு கூட பேசும்போது போய் ஆதாம் என்ன செய்திருக்கணும்? அடிச்சிருக்கணும், இல்ல மிரட்டி இருக்கணும், வேண்டான்னு சொல்லி இருக்கணும், இல்ல நமக்கு கீழ்ப்படியில தேவனிடத்துல முறையிடணும். ஆண்டவரே, நான் எவ்வளவு சொன்னேன், அவன் சர்ப்பத்திடத்துல சும்மா பேசிட்டு இருக்கிறான், என்னோட பேசுற இப்ப அங்கதான் பேசிட்டு இருக்கிறான். சொல்லணுமா இல்லையா? தேவனிடத்துல போய் சொல்லணும் இல்ல? சொல்லவே இல்லை. இவன் போய் அங்க பேச 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 அந்த மிருகத்தை பார்க்க அவன சரீரம் பலமுள்ள சரீரத்தை பார்க்க அவன் ஆசையா பேச 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 அவன் வார்த்தையில மழங்கி பக்கத்துல இருக்கிற ஆதாம விட்டுட்டு என்ன செஞ்சான்? அவன் மேல ஆசை கொண்டாள். ஹல்லேலூயா. நம்ம கீழ்ப்படிலையா? கர்த்தர் சொல்லிட்டே இருக்கணும், இவன் அட்டங்காதவன், அட்டக்குங்க ஆண்டவரே, அட்டக்கி போடுங்க, சர்ப்பத்தை தலை நசுக்கிடு, அந்த மிருகம் எந்த மட்டும் இப்படி வஞ்சிக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இங்க ஒரு மனுஷன், கிறிஸ்துவ ஆண் பிள்ளைகள் தேவனுடைய கட்டளையின்படி வளருவாங்க. இவன் அந்நிய ஜாதி, இவன் கற்பழித்து விட்டு உண்மையாகவே ஒரு மனுஷனா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? சம்பந்தம் பேசியிருக்கணும். சம்பந்தம் பேசினாலும் கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. அந்நிய ஜாதியில அந்நிய வித்து, ஒரு புறஜாதிய தேவர்களை வணங்குகிறவன் அவனுடைய வித்து கிறிஸ்துனுடைய வித்தாய் மாறியாது. ஹல்லேலூயா. அது தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியாது. ஏன் தெரியுமா? அவங்க ஒரு நாளும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன் தெரியுங்களா? ஒரு நாளும் அவர்கள் பரிசுத்தமாக வாழ முடியாது, மாம்ச வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைப்பார்கள். அப்படியே நீங்கள் கிறிஸ்துவ பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொடுத்தாலும் அவள் தேவனுடைய பந்தத்துக்குள்ளாக வாழாமல் ஒரு அடிமையை போல க்ளோரி அவர்களுடைய பழக்க வழக்க கலாச்சாரத்தை தான் வாழணும். இல்லைனா வாழ்க்கை எழுந்துதான் போகணும். மிரட்டி மிரட்டி தான் அவன் நடத்துவாங்க. இவன் கற்பை அழித்து விட்டு ஹல்லேலூயா அவனுடைய மனம் யாக்கோபின் குமார்த்தியாக தீனாளின் மேல் பற்றுதலாக இருந்தது. பார்த்தீங்களா? 2 பேருடைய இருதயமும் ஒரே இருதயம், அவள் ஆசை. நல்ல வேளை அவன் ஏமாத்தல. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான். பெண்களை மதிக்கிறவன் எப்பவுமே அந்த பெண்ணுக்கு விரோதமா எதுவும் செய்ய மாட்டான். ஒரு ஆண் என்றால் அந்த பெண்ணை பாதுகாக்கணும், தன் மனைவியை பாதுகாக்கணும், பெண் பிள்ளைகளை ஆதாம் ஏவாளை பாதுகாக்கணும். அவன் தான் அவளுக்கு அவளுடைய நிர்வாணத்தை மூடுகிறவன். ஹல்லேலூயா. இங்க சம்பந்தம் பேசுறான். க்ளோரி,
தீனாளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அவர் கற்பை இழந்து போனாள். அப்போ கற்பை அழித்து விட்டு திருமணம் செய்து கொள்ளவில்லாமா? ஒரு கிறிஸ்தவ பெண் முதலாவது கற்பை இழந்து போகலாமா? அல்லேலூயா. எதுக்கு திருமண பந்தம் என்று ஒன்று வைக்கிறார்கள்? திருமணத்துக்கு முன்பு சின்ன வயசுல, ஒரு 15 வயசுல அவருடைய கற்பை இழந்து போனா. அல்லேலூயா. இது எதேச்சா நடக்கிற காரியம் இல்லை. இங்கே இதுல சர்ப்பத்தினுடைய திட்டமும் உண்டு. எப்படின்னா, ஸ்ரீன் வித்தாய் மேசியா வருவார் என்கிற அமேன் வாக்கை பழிக்க விடக்கூடாது என்பதற்காகவே தீனாளுடைய கற்பை அமேன் அவன் கன்னித்தன்மை அவள் வாழ்க்கையை அவன் அழித்தான் என்று பார்க்கிறோம். இதில் அவனுடைய திட்டம் ஒன்று உண்டு. இஸ்ரவேலுடைய குமார்த்திகள் இவெல்லாம் கோத்திரத்தில் பிறந்திருக்கிற ஒரே மகள், இவளுடைய வாழ்க்கையை, இவளுடைய கற்பை, இவள் பரிசுத்தத்தை அழுக்கி நாசப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அல்லேலூயா திட்டமிட்டு சீகேமை வைத்து அவன் நாசப்படுத்தினான். இந்த சாத்தான் போட்ட திட்டத்துக்குள்ளாக அந்த வலைக்குள்ள அமேன் க்ளோரி விழுந்துட்டான். அவன் எழுந்து போயிடுச்சு. அது சொல்றாரு உபாகம் 7வது அதிகாரத்துல, அந்த அதிகாரம் முழுவதும் 2வது 3வது வசனத்தை அவர்களோட சம்பந்தம் கலவாயாக. இன்னைக்கு வந்து டேட்டிங் போறது, திருமணத்துக்கு முன்பாகவே க்ளோரி கணவன் மனைவியை வாழ்ந்து பார்க்கறது, ஊர் சுற்றுறது, ஷாப்பிங் போறது, உல்லாசமா இருக்கிறது, அதுக்கப்புறமா திருமணம் செஞ்சுக்கிறது, இதெல்லாம் சகஜம் ஃபாரின்ல எல்லாம். அல்லேலூயா. அவங்க கண்ட்ரியில இடம் கொடுக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர் இடம் கொடுக்கிறாரா? அவர் இடம் கொடுக்க மாட்டார். என்ன சொல்லியிருக்கிறாரு? அவங்களோட சம்பந்தம் கலவாயாக உன் குமார்த்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும். யாக்கோபுக்கு இங்கே தீனாலே அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சம்பந்தம் தான். அவங்களோட கூட சேர்ந்து எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், இப்படி கூட்டமா இருக்கலாம், எல்லாம் உள்ளுக்குள்ள. தீனால் எப்படின்னா ஓய்ஞ்சு போனா பரவாயில்ல. லேயாளுடைய பிள்ளைங்க எல்லாம் அழிஞ்சு போனா எப்படி பண்ணாலும் கேடு கேட்ட என்ன போய் திரிங்க அப்படியே விட்டாரு. அவருக்கு யோசேப்பு மட்டும்தான், பென்யமீன் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அவர் பூராவே நினைக்கல மற்ற பிள்ளைகள் எல்லாம். அல்லேலூயா. உன் குமார்த்திகளை அவருக்கு குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமார்த்திகளை உன் குமாரருக்கு கொல்லாமலும் இருப்பாயாக. ஆண்டவர் தெளிவா எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் பலியிடங்கள்லாம் இடித்து தகர்த்து, அவருடைய விக்கிரங்கள் எல்லாம் சிலைகள் எல்லாம் உடைத்து அதை அக்கிலே சுட்டெரித்து போடு. அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு நாளும் பரிசுத்தமாய் வாழ முடியாது. அவர்கள் தேவர்களை வணங்குவது எதற்காக? மாம்சத்தின் நிச்சயங்களை, வேசித்தனங்களையும் விபச்சாரங்களையும் இன்னும் அந்த உணர்வுகளை இன்னும் அதிகமாய் கொடுக்க வேண்டும். இன்னும் வாழ்க்கை அழிவு மாம்சத்துல, சரீரத்துல எவ்வளவு அருவருப்புகளை கட்டவிழ்த்தவங்களை வாழணுமோ, தன் ஆசையை எப்படி தீர்த்து கொள்ளும், தன் ஆசை இன்னும் அதிகமாக வேண்டும் என்பதற்காகத்தான் பாகாலுக்கு பலியிட்டு வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் செய்த முன்பாக யெகோவாவுக்கு ஆராதனை, பின்பாக பாகாலுக்கு ஆராதனை. என் சரீரத்துல, என் மாம்சத்துல எனக்கு என்ன ஆசையோ, என் உணர்வுகளுக்கு எனக்கு இச்சைகளை அதிகமாய் கொடுத்து அருவருப்புகளை அள்ளி கொடுப்பது இந்த பாகால். அல்லேலூயா. அவர்களுடைய ரத்தத்தோட கலந்து ஒரு பிள்ளை பெறுவது அது தேவனுடைய சந்ததி அல்ல. ஹல்லேலூயா. திருமணத்துக்கு முன்பு சுயமாய் ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது ஒரு வாழ்க்கை அல்ல. இங்கே பாருங்களேன், தீனாளுடைய வாழ்க்கை அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அவங்களோட சம்பந்தம் கலவ கூடாது. அதை ஒரு நாளும் தேவனாகிய கர்த்தர் அங்கீகரிக்கவே அவர் மாட்டார். ஆனால் என்ன ஆயிடுச்சு? ஒரு அந்நியனாலே அவருடைய கற்பு அழிக்கப்பட்டது. அல்லேலூயா. அவர்கள் தேவர்களை தான் வணங்குவாங்க, இயேசுக்கு சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை அந்த பெண்ணுக்காக அவருடைய மாம்சத்துல, அவர் மாம்சத்தை பார்த்து அவளோடு கூட வாழணுங்கிறதுக்காக இயேசுவை ஏற்றுப்பாங்க தவிர, இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள, பரிசுத்த உறவுக்குள்ள வாழணும் ஒரு நாள் வாழ மாட்டாங்க. கட்டிக்கிட்ட பிறகு தன் கேஷத்தை, முகத்தை கட்டவிழ்த்து
தன் வேஷத்தை உண்மையான சுயரூபத்தை வெளிப்படுத்தி கிறிஸ்தவ பெண்ணாய் வாழாதபடிக்கு அடிமை போல அவர்கள் நடத்துவார்கள் அந்நிய ஜாதிகள். ஏமாந்துடாதீங்க. ஆமென். அவன் நல்ல சொத்துக்காரன், நல்லா படிச்சிருக்கிறான், ஃபாரின்ல இருக்கிறான், எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, கோடி சொத்து, பரம்பரை சொத்து அவன் வச்சிருந்தாலும் சரி, அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் அந்த பெண்ணுக்காக, அவளுடைய மாம்சத்துக்காக, அவள் அழகுக்காக, தன் இச்சைக்காக, அல்லேலூயா, அவளுக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லுவான். ஆனால் தேவனாகிய கர்த்தரை உண்மையாய் முழு மனதோடு கூட இவர்தான் தேவன், இவர் ஒரே தேவன் என்று சொல்லி அவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அதோ ஒரு தெய்வம், இதோ ஒரு தெய்வம். எத்தனை கிறிஸ்துவ பெண்கள் ஏமாந்து போய் இருக்கிறார்கள் இன்றைக்கு. எத்தனை தீனாளுடைய வாழ்க்கையோ தப்பித்து கொண்டது. அவ மாற்றம் ஒரே சரி, யாருக்கு எடுத்தாலும் அவன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதான் முறை. சரி, கல்யாணம் பண்ணிட்டு அவன் அந்த தேசத்துக்குள்ளே அவன் போயிருந்தானால் அவருடைய வாழ்க்கை இப்ப எழுந்த கற்பை எழுந்ததை விட ஒவ்வொரு நாளுடைய கற்பை இழந்து போவாலே தவிர பரிசுத்தம் என்பதோ யெகோவாவை தேவனை ஒரே ஒரு தடவை வணங்குவதும் ஆராதிப்பதற்கு இடமில்லாதபடிக்கு அல்லேலூயா அவள் வாழ்ந்திருக்கவே முடியாது. அவருடைய தேவங்களை தான் அவள் பணிந்திருக்க வேண்டும். மாம்ச உறவுக்காக தான், மாம்சத்தின் இச்சை தான் அவருடைய சரீரம் பயன்பட்டிருக்கும். ஒரு நாளும் தேவ சித்தத்தின்படி அவன் வாழ்ந்திருக்க ஒரு நாளும் வாய்ப்பே கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென், க்ளோரி. இவ யூத குலத்து பெண், யூத ராஜ சிங்கம் நம்முடைய. அதில் ஒரு பெண் இந்த காரணத்தோடு கூட எனக்கெல்லாம் சகஜமா போய் பின்னால மாட்டிக்கிட்டு எத்தனை தீனாளுடைய வாழ்க்கை அழிஞ்சிருக்குது தெரியுமா? எத்தனை தீனாளுடைய வாழ்க்கை வெளியே வராம இருக்குது தெரியுமா? எத்தனை கிறிஸ்துவ பெண்கள் சிறு வயதிலே மற்ற பெண்கள் காலேஜில் க்ளோரி பார்க்கிறவங்களால கற்பழிக்கப்பட்டு இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாம பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நெருக்கப்பட்டு இருக்குது தெரியுமா? ஐயோ, எவ்வளவு ஒரு அழகான ஒரு வாழ்க்கை அமைந்து தன் கணவனோடு கூட பரிசுத்தமாய் யெகோவா தேவனை ஆராதித்து பிள்ளைகளை பெற்றெடுத்து நித்திய ஜீவனோடு கூட குடும்பமாய் போகிற ஒரு வாழ்க்கை இழந்து போக கூடாது. இந்த சின்ன வயசுல என் கண்ணுக்கு ஆசை, இந்த ஊருக்கு நான் போறேன். எத்தனை பிள்ளைங்க டூருக்கு போயிட்டாங்க, சீரழிஞ்சு போகுது. எத்தனை ஸ்கூல் பிள்ளைங்க அங்க டூருக்கு போய் அங்க 3 நாள் டூர்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளைங்க க்ளோரி இரவு நேரத்தில் செய்கிற தகாத உறவு செக்ஸ், அல்லேலூயா, சீரழிந்து டூர் போயிட்டு வரும்பொழுது தன் கற்பை எழுந்து போய் வருகிற பிள்ளைகள், ஸ்கூல் பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் உண்டு. அல்லேலூயா, ஸ்கூல் பிள்ளை இன்னைக்கு ஸ்கூலே எல்லாம் நடக்குது. பிள்ளைகளை கவனமா வளங்க. 15 வயசு தான் தீனாளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. 15 வயசுல எங்கன்னா சாவு வருமா? அவளுக்கு மரணம் வந்துச்சு. கற்பு போயிட்டு அதுக்கு பின்னாடி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? கற்பை இழந்துட்டா இன்னொருத்தர் திருமணம் செய்வது வாழ்க்கையா? தன் கற்பை இழந்து போன தீனாள் மற்ற நல்ல ஆண் பிள்ளையா நான் கட்டிக்கிறேன்னு சொன்னாலும் அவனோடு கூட வாழ்ந்து ஆசீர்வாதமா தான் வாழ முடியுமா? அந்த ஆத்துமா ஐயோ, என் கற்பை இழந்து போய் இன்றைக்கு நல்லதொரு வாழ்க்கை அமைந்தாலும் அவளுக்கு ஏற்பட்ட அந்த கொடுமை, நிந்தை அந்நிய தேசத்திலே, ஐயோ, அன்னைக்கு மாத்திரம் அந்த தேசத்து பெண்களை பார்க்க வராமல் இருந்திருந்தானால், அன்னைக்கு மாத்திரம் என் அப்பா என்ன ஒரு அடி அடிச்சு நீ போக கூடாதுன்னு சொல்லி இருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்திருக்காதேன்னு சொல்லி இன்றைக்கும் புலம்பி அழுகிற எத்தனையோ தீனாகள் உண்டு. ஹல்லேலூயா. உன் சரீரம் எப்படிப்பட்டது என்பதை ஒரு கிறிஸ்துவ பெண், ஹல்லேலூயா, எப்படி அவருடைய சரீரம் எப்படிப்பட்டது என்பதை உணர வேண்டும். நான் கிறிஸ்துவ பெண், என்னுடைய சரீரம் தேவனுடையது. ஹல்லேலூயா. சுய பலத்துல, சுய சிந்தையில, சுய சித்தத்துல ஆசைங்கிற பேர், ஆசைங்கிற எண்ணம், கெட்ட ஆசை வரக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். தீனா செய்த தவறு என்ன? அவன் சின்ன பொண்ணுதான், துடுக்கான பெண்ணுதான். அவன் செய்த தப்பு என்ன சொல்லி கொடுத்துருக்கணும் இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோமா பிள்ளைங்களுக்கு? நம்ம என்ன பண்றோம்? புறஜாதிர ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு அனுப்பி விடுறோம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் என்ன செய்யறாங்க? நம்பி அனுப்புறோம்.
எங்க சத்துரு கண்ணி வச்சிருக்கான்னு தெரியாது, எங்க வலை வச்சிருக்கான்னு தெரியாது, எங்க குழி வெட்டிருக்கிறான்னு தெரியாது. கர்த்தர் பார்த்துக்குவாரு, ஏசப்பா பார்த்துக்குவாரு. ஏசப்பா அவன் கூட இருக்கிறாரு. தைரியமா போ, ஞானத்தோடு போ, தேவ பலத்தோடு கூட போ, தேவனுடைய பயத்தோடு போ, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து போ, தேவனுடைய வார்த்தைக்குள்ள அடங்கி போ, அக்னியா போ, அபிஷேகத்தோட போ. ஒரு சத்ருவும் அமேன் உன் கற்பை அழிக்கிறதுக்கு அமேன் அவன் திட்டமிடவே முடியாது. உம்மன்கள் மேல இருக்கிற அக்னி அவன் எரிஞ்சு போடும், அவியானவர் எரித்து போடுவார். ஹல்லேலூயா. ஒரு கெட்ட பார்வையோடு கூட உங்களை பார்க்க ஒரு எழும்பாதபடிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தூதர்களை அனுப்புவார். அவள் செய்த தவறு என்ன? அமேன் அவள் எல்லையில இருக்க வேண்டும். அமேன் க்ளோரி. எல்லையை தாண்டாதபடி சமுத்திரத்திற்கு ஒரு எல்லையை கட்டளையிட்டு இம்மட்டுமா மிஞ்சி வராதேன்னு சொல்லி ஒரு பெண் பிள்ளை இருக்குமானால், ஒரு பெண் பிள்ளையாய் இருக்குமானால் அவள் எல்லையை விட்டு வெளியே வரக்கூடாது. வீட்டை விட்டு வெளியே வந்து அடிக்கடி அடி மற்றொரு பார்வையில படுற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு பெண் பிள்ளையா இருக்கிற தன் சரீரத்தை அவளுடைய வஸ்திரத்தினாலே அமேன் மூட கற்றுக்கொள்ளணும். மேல மார்பை முழுச மூடி ஷாலை போட்டு மூடி போர்த்திட்டு போனோம். ஹல்லேலூயா. இடுப்பு தெர்ற மாதிரி, கை தெர்ற மாதிரி, கழுத்து தெர்ற மாதிரி, சரீரமே தெர்றாத மாதிரி டிரான்ஸ்பரண்டா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மற்றவங்க பார்க்குற மாதிரி ஈச்சையை கட்டவிழ்த்து மற்றவங்களுக்கு இடல் உண்டாகிறது போல கிறிஸ்தவ பிள்ளைகளே நாம் வளர்க்க கூடாது. அவங்க ஆசைக்கு ஏற்றபடி எல்லாவற்றுக்கும் அள்ளி அமேன் எதையும் விதைக்க கூடாது. ஹல்லேலூயா. அவள் எல்லையிலே தாய் தகப்பனோடு கூட இருந்திருக்க வேண்டும். தன் வீட்டை விட்டு அவள் வெளியே தனியா புறப்பட்டு போயிருக்க, கூட யாராவது கூட்டிட்டு போயிருக்கலாம். அப்ப ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருக்கும், தப்பித்துக் கொள்கிற ஒரு போக்கு கிடைச்சிருக்கும். ஹல்லேலூயா. அந்த தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டிருக்க கூடாது, அவங்களோடு சேரவும் கூடாது, பேசவும் கூடாது. அந்நிய ஜாதி பெண்களிடத்துல ஹல்லேலூயா அவங்க பழக்க வழக்கங்களை குறித்து விசாரித்து கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்களா, நீங்கள் ஸ்கூலில் இருக்கீங்களா, என் கூட பேச யாருமே இல்லை, எல்லாமே புறஞ்சாத பிள்ளைங்க தான். ஹல்லேலூயா. ஆமென். பேசாமல் இருக்க முடியாது தான், ஆனால் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து எதை பேச வேண்டுமோ அதை பேசலாம். அமேன் க்ளோரி. எதை குறித்து அமேன் பேச வேண்டுமோ அதை குறித்து மாத்திரம் பேசலாம். நமக்கு ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. வீணால் அவள் கற்பை எப்படி எதனால் அவள் எழுந்து போனால்? ஆசை, கெட்ட ஆசை. அந்நிய தேசத்தை பார்ப்பதற்காக வீணால் சிருஷ்டிக்கப்படவில்லை, அவள் பிறக்கவில்லை. ஹல்லேலூயா. கானான் தேசத்தை பார்ப்பதற்காகத்தான் நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாய் கிறிஸ்தவ பெண்களாய் இருப்பதற்கு நோக்கம் என்ன? பரம கானானுக்குள்ளாக பரம தேசத்தை பார்ப்பதற்காகத்தான் ஒரு பெண் கிறிஸ்தவள் என்று சொல்லுகிறவள் இருக்க வேண்டும். அந்நிய தேசத்தை பார்ப்பதற்காக வீணால் அமேன் புறப்பட்டு போனாள். இன்றைக்கு எத்தனை அந்நிய தேசத்து புறப்பட்டு போனவர்கள், அந்நிய தேசத்து அமேன் ஆண்களை திருமணம் செய்தவர்கள், அமேன் அந்நிய புறஜாதியார் ஆண்களை கிறிஸ்தவ பெண்கள் எத்தனை திருமணம் செய்து கொண்டார்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு ஹல்லேலூயா கற்பை இழந்து போய் தவித்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை தேட முடியல. அவர் இந்து, நான் கிறிஸ்டின், நான் மட்டும் தான் ஜெபம் பண்ணுவேன். அவர் கிடையாது. எத்தனை சர்ச்சில் வந்து அழுது புலம்புறாங்க. சரீரம் சேர்ந்துக்குது, ஆத்துமா நான் மட்டும் தான் ஜெபம் பண்ணுவேன். அவர் தெரியாத போது ஜெபம் பண்ணுவேன். அவர் ஆபீஸ் போயிட்ட பிறகு நான் ஜெபம் பண்ணுவேன். ஏன்? சத்தியது அறியாததுனால, தேவனுடைய கட்டளைகள் இது இன்னது என்று தெரியாததுனால, நம்முடைய வாழ்க்கையின் நம்முடைய ஆசைக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை வட்டம் போட்டுக்கிறதா தேடி கொண்டதுனால வாழ்நாள் முழுவதும் வேதனையோடு கூட மரண வாழ்க்கையை வாழாதபடிக்கு ஹல்லேலூயா உயிரோடு இருக்கும்போது நான் பிறந்தது எதற்காக? என் தேவனை சந்திக்க புறப்படுவதற்காக, தேவனுடைய முகத்தை தரிசிப்பதற்காக, தேவனுடைய வரங்களை பெறுவதற்காக, தேவனுக்கென்று ஒரு சந்ததியை பெற்றுக் கொடுப்பதற்காக ஆசையாய் என்ன செய்யணும்? ஒவ்வொரு பருவத்திலும் ஆயத்தமாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவ பெண் ஆசைப்பட்டவனை திருமணம் செய்வதற்கு அல்ல,
திருமணம் செய்து கற்பை இழந்து அந்நிய ஜாதியில ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்காக ஒரு கிறிஸ்துவ பெண் என்று வாழ்வது வாழ்க்கை அல்ல. ஹல்லேலூயா. ஒரு சத்தியத்தை அறிந்தவர் யாக்கோபு, தேவனை தரிசித்தவர், தேவனோடு கூட பேசினவர். அவருடைய மகன் எப்படி இருக்கிறான்னா எவ்வளவு வேதனை இல்லையா? அந்த பிள்ளைக்கு சொல்லி கற்றுக் கொடுத்துருக்க வேண்டும், அடிச்சிருக்கணும், போகாதே அங்கே ஆபத்து என்ன வரும்னு சொல்லி. அவர் கிறிஸ்துவ பெண் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேணும். அவர் வாழ்கிற வாழ்க்கை எப்பவுமே தாய் தகப்பனோடு இல்லை. கொஞ்ச நேரம் தான் வீட்டில், தூங்குற நேரம் தான் வீட்டில், காலையிலேருந்து ப்ரஷ் பண்ணிட்டு சாப்பிட்டு முழுசும் வெளியில தான், ஸ்கூல்ல தான், ஈவினிங்கே 9 o'clock வரைக்கும் டியூஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றது, முழுசும் வெளியில தான். காலேஜ் முடிச்சுட்டு ஹாஸ்டல்ல, அந்நிய தேசத்துல, அந்நிய ஊர்ல, அங்கதான் ஸ்பெண்ட் பண்றோம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன செய்யறோம்? ஆஃபீஸில் போய் எங்கேயோ ஒரு ஜாப்ல போய் செட்டில் ஆகும். அங்கே நல்லா மெச்சூர்ட் ஆகி எல்லாம் ஒரு நல்ல ஒரு எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற ஒரு நல்ல வயது, நல்ல கை நிறைய சம்பளம். இனி யாருக்கு என்ன கீழ்ப்படினோம், யாருக்கு என்னென்ன சரி, ஏன் காசு, ஏன் பணம், அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ்களோடு கூட பழகி அப்படியே ஒரு இச்சையில் விழுந்து தகாத உறவுகளை ஏற்பட்டு கற்பை இழந்து எத்தனை பேர் ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கை. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, திருமணம் கடைசியில தான் திருமணம். இத்தனை பருவத்தையும் தாண்டி தான் என்ன செய்யறோம்? நம்முடைய கற்பு பரிசுத்தமாய் வாழ்ந்து ஒரு ஆணோட நியமிக்கப்படுகிறது. தன் கற்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும், தன் சரீரத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும், தன் சரீரத்தை மற்றவர்கள் இடலாய் காண்பிக்க கூடாது. ஒரு கிறிஸ்தவ பெண் எப்படி இருக்க வேண்டும்? இல்லைன்னா ஆசை என்ற கெட்ட உணர்வு நமக்குள்ள வருமானா நிச்சயம் கற்பை எழுந்து போகிற ஒரு சூழ்நிலை நிச்சயமாய் வரும் என்பது நிச்சயம். ஹல்லேலூயா. அவளுக்கு ஆசை எங்கிருந்து வந்தது? அவ கண்ணில இருந்து வந்தது. இருதயத்துக்குள்ள முழுசா நிரம்பி இருக்கிறது. புது தேசம். இங்க இருக்கிற பொண்ணெல்லாம் எப்படி இருக்கா, அவ எப்படிலாம் ட்ரெஸ் பண்றா, பழக்க வழக்கம்லாம் என்ன, இதெல்லாம் பார்க்கலாம், பேசலாம், பழகலாம். அவள் ஆசையே அவளை அழிச்சிருச்சு. ஹல்லேலூயா. ஆசை எங்கிருந்து வரும்? கண்ணிலிருந்து புறப்படும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மூன்றும் பிசாசினால் உண்டானவைகள், பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. ஹல்லேலூயா. எனக்கு ஆசைதான் அன்பு என்று சொல்லி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனாகிய கர்த்தராலே வந்தது மாம்ச இச்சை அல்ல. வசனம் சொல்லுகிறது. யோவான் 2:16-17 வாசிச்சு பாருங்களேன். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை மூன்றும் பிசாசினால் உண்டானவைகள், பிதாவினால் உண்டானவைகள் அல்ல என்று எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசினுடைய கிரிகளை அழிக்கும்படி தேவகுமார் வெளிப்பட்டார் இல்லையா? ஹல்லேலூயா. அந்நிய ஜாதியில எங்கே பார்க்கும்போது தீனாளுடைய வாழ்க்கை சரி, இவன் கற்பழிச்சிட்டான், விருத்த சேதனம் பண்றது கூட வந்துட்டான், சரி கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாமே. நம்ம நினைக்கிறது நியாயம் தானே? கோத்திரத்து பிதாக்கள் கோத்திரத்து சந்ததியில 12 கோத்திரம், அதுல ஒரு பெண் கற்பை எழுந்துட்டா. அவள் யார் தெரியுமா? அவளுக்கு பேர் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. வேசி. ஹல்லேலூயா. இஸ்ரவேலிலே குமார்த்திகளில் ஒருத்தியும் வேசியாய் இருக்கக்கூடாது. 12 சந்ததி. ஹல்லேலூயா. அதுல இந்த ஒரு பெண், கோத்திரத்து பெண், அவள் வேசி என்கிற பெயரோடு கூட வாழக்கூடாது. ஒருவேளை சீகேமோடு கூட அவள் திருமணம் செய்து இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சீகேமனுடைய வித்து தான் தீனாலே பெற்றெடுக்க முடியும். சீகேமனுடைய வித்து கர்த்தருடைய வித்து அல்ல. சீகேமனுடைய ஆவி கர்த்தருடைய ஆவி அல்ல. மல்கியா 2:15 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே, பின்ன ஏன் அவன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. இன்னைக்கு பாருங்க, திருமணம் ஆயிட்ட பிறகு கணவன் மனைவிக்குள்ள உறவுல விரிசல்லாம் உடனே பாருங்க செக்சுவலான க்ளோரி அவங்களை சேர்த்து வைத்து
சரீர உறவு கொண்டு வந்து அமேன் க்ளோரி அப்படிதான் வட்டத்துக்குள்ளதான் அப்படி அமேன் இணைச்சு விடுறாங்களே தவிர அமேன் க்ளோரி கர்த்தருக்குள்ளாக கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக ஒரு மனமாய் இளவயதின் மனைவிக்கு துரோகம் செய்யாதபடிக்கு அவர்களை பரிசுத்த சந்தத்துக்குள்ளாக பந்தத்துக்குள்ளாக கொண்டு வருகிற ஆலோசனை கொடுக்கிற வார்த்தைகளை உபதேசங்களை சபைகளும் இன்னைக்கு இல்லையே. எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? இப்ப தீனால் போல கற்பை இழந்து நிற்கிறான் ஒரு பெண் ஆனால, அந்நிய சாதியில ஒரு ஆனால யாருக்கு ஆலோசனை கொடுக்க முடியும்? தேவன் ஆலோசனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய கிறிஸ்துவ பெண்கள், இன்னைக்கு நிறைய தீனால்கள் இப்படிதான் வார்ப்பை கற்பை இழந்து போயிட்டு, ஐயோ நான் எப்படி வாழ்வேனே, ஐயோ நான் இப்படி இழந்து போயிட்டேனே, நான் நல்லவன் நினைச்சேனே, எனக்கு வாழ்க்கை எப்படி போடுது, என் தேவனை கூட நான் ஆராதிக்க முடியலையே, ஐயோ என்னை ஏமாற்றிட்டாங்களே, என் கற்பை இழந்து போயிட்டேனே ஆண்டவரே, இன்னைக்கு புலம்புற எத்தனை தீனால்கள், எத்தனை செத்து போன தீனால்கள், எத்தனை விதவையாயிருக்கிற தீனார்கள், புருஷன் உயிரோடு இருந்த விதவையாயிருக்கிற தீனார்கள், புருஷன் உயிரோடு இருந்த விட்டு போன அமேன் தனியா வாழ்ந்து கொண்டிருக்கிற தீனார்கள். அல்லேலூயா. கற்பு என்பது மிகவும் 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 பொக்கிஷம் ஒரு பெண்ணுக்கு, ஒரு கிறிஸ்துவ பெண்ணுக்கு அவளுடைய கற்பு அமேன் வெளியேற பெற்ற பொக்கிஷம். திருமணம் அப்புறம் தான் ஒரு பெண் கிறிஸ்துவ பெண் என்றால் அவளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வெளியேற பெற்ற அமேன் க்ளோரி பொக்கிஷம் எது தெரியுமா? அவளுடைய கற்பு தான். ஏனென்றால் அவள் தேவனுக்கு என்று ஒரு சந்ததியை பெற்றுக் கொடுக்க போகிறாள். அந்த சந்ததி யார் மூலமாய் வர வேண்டும்? தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த அமேன் ஒரு ஆண் மூலமாய் தான் தேவனுடைய சித்தத்தின்படி திருமண பந்தத்துக்குள்ளாக உட்பட்டு அல்லேலூயா ஒரு சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும், கற்பை இழக்க வேண்டும். அல்லேலூயா. உபாகம் 23:17 இஸ்ரவேலின் குமார்த்தி ஒருத்தி வேசியா இருக்கக்கூடாது, இஸ்ரவேலின் குமாரில் ஒருவனும் ஆண் புணர்ச்சிக்காரனாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். கற்பு என்பது ஒரு கிறிஸ்தவ பெண்ணுக்கு வெளியேற பெற்ற சொத்து. அவருடைய சரீரம் கர்த்தருடைய சரீரம். அவளுக்குள்ளாக ஆசை என்பது கெட்ட ஆசை வருமானால் நிச்சயமாய் கற்பை எழுந்து போகிற ஒரு சூழ்நிலை நிச்சயமாய் சத்ரு அவன் நிச்சயமாய் கண்ணியை வச்சிருப்பான். விழுந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, அவிசுவாசிகளோடு கூட சேரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். அவர்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் ஏது? அல்லேலூயா. நான் உன் தேவன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் எப்படி பரிசுத்தராக இருக்கிறேனோ அதுபோல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. சீகேமனுடைய சீகேமை திருமணம் செஞ்சுட்டு அவள் அங்கே சீகேம் பட்டணத்துல சீகேமனுடைய மனைவி தீனாள் என்கிற பெயரோடு கூட அவள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் சீகேம் தீனாலை திருமணம் செய்திருந்தாலும் இன்னும் அநேக தீனால்களை அவன் கற்பழித்திருப்பான். அல்லேலூயா. தீனாள் ஒரு வேசியாய்தான் வாழ்ந்திருக்க முடியும். அல்லேலூயா. என் சகோதரி யாக்கோபின் இடத்துல வந்து சொல்றாங்க, விருத்த சேதனம் பண்றதுக்கு கூட அவங்க ரெடி. எதுக்கு விருத்த சேதனம் பண்ணணும்? பாவம் செய்யாமல் இருப்பதற்கு விருத்த சேதனம் பண்ணணும். எதற்கு 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் செய்யறாங்க, சுத்திகரிக்கிறாங்க? இது பரிசுத்த சந்ததி. எல்லா ஜாதிக்கும் அமேன் விருத்த சேதனம் பண்ணிருக்காங்களா? தேவன் சொல்ல 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ண கடவுளே இஸ்ரவேல்ல கொடுக்கப்பட்டதானே அமேன் கட்டளை விருத்த சேதனம். அது பரிசுத்த சந்ததி. பரிசுத்தத்துக்கு அடையாளமாய் அங்கே ஒவ்வொரு ஆண் பிள்ளைக்கு 8ஆம் நாள் விருத்த சேதனம் செய்யப்படுகிறது. அடையாளமாய் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார் கட்டளையாய். அல்லேலூயா. விருத்த சேதனம் பண்ணப்பட்ட அமீன் இஸ்ரவேலுடைய அமீன் வித்து தான் கர்த்தருடைய வித்து. அதுதான் பரிசுத்த சந்ததி. அல்லேலூயா. அப்போ இவன் எதுக்காக சீகேமுக்கு விருத்த சேதனம் என்னன்னு தெரியாது, யெகோவான்னு என்னன்னு தெரியாது. இப்ப தீனாள் மாத்திரம்தான் அவளுக்கு தெரியும். அவளுடைய கற்பை அழிச்சிட்டு அவளை ருசிச்சுட்டு அவளை மாம்சத்தை கரப்படுத்தி தீட்டுப்பட்டு அல்லேலூயா. அப்ப என்ன செய்யறான்? அவளை மனைவியா மாற்றிக்கொள்கிறேன். கற்பழித்துட்டு மனைவியா மாற்றுகிறது மனுஷன் அல்ல. ஆமென்.
தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சம்மதத்தோடு கூட சித்தத்தோடு கூட ஒரு பெண்ணை அவன் கைப்பிடிக்க வேண்டும். அவளுடைய கற்பை அவன் பாதுகாக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். இவன் கற்பழிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து யாக்கோபுகிட்ட பேசுறான். என்னது, இங்கே வந்து யூத குலம் இல்லை, பரிசுத்தத்துக்கு அடையாளமாய் ஆமென் வர வேண்டிய கோத்திரம் இல்லை, சாத்தான் திட்டம் போட்டு வீழ்த்திட்டான், கற்பழிச்சிட்டான். இப்போ அவங்க சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க? ஆமென், சிமியோனும் யூதாவும் என்ன செய்கிறாங்க? பிளான் போடுறாங்க. ஆமென், விருத்த சேதனம் பண்ணணும்னு. அவன் நினைக்கிறான், விருத்த சேதனம் சரி பண்ணிட்டா போச்சு, இவ்வளோ அழகான ஒரு பெண்ணு இருக்கிறா, இவளுக்காக எல்லாமே நான் கொடுப்பேன். அல்லேலூயா. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், அவ்வளோதான் பெண்ணுக்கு. ஒரு பெண்ணுனாலே அப்படிதான் பயன்படுத்துறாங்க இன்னைக்கு. சரீர உறவுக்கு, செக்ஸுக்கு மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. அப்புறம் செல்லா காசு வேஸ்ட். அதுக்கு மேல இந்த சரீரத்தின் மீது ஒரு அன்பும் கிடையாது. அல்லேலூயா. கற்பை அழித்து விட்டு அவளை நேசிப்பது அன்பல்ல. திருமணம் செய்துவிட்டு அல்லேலூயா அவளுடைய பிள்ளை பெற்ற பிறகும் அவள் மீது அன்பு வர வேண்டும். எப்படி வர வேண்டும்? எனக்காக ஒரு பிள்ளையை பெற்றிருக்காளே, தேவனுக்கென்று ஒரு பிள்ளையை பெற்றிருக்காளே, என்னை நம்பி வந்திருக்கிறாளே, அல்லேலூயா, எனக்காக இப்படி இரவும் பகலும் உழைக்கிறாளே, என் சுகத்தை தேடுகிறாளே, என் குடும்பத்துக்காக எனக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்து ஆமென் க்ளோரி அவருடைய நடக்கையை பார்த்து, அவருடைய கிரியைகளை பார்த்து, சுபாவத்தை பார்த்து, நல்ல குணத்தை பார்த்து நேசிக்க வேண்டும். அதுதான் அன்பு, உண்மையான அன்பு. சரீரத்தை பார்த்து, முகத்தை பார்த்து அழகு பார்த்து. 40 வயசு ஆனதுக்கு அப்புறம் அழகு இருக்கா? சரீரம் சுருங்கி போகுது. அப்புறம் என்னதான் போட்டு தேய்ச்சி தேய்ச்சி அழகுபடுத்தினாலும் வருதா? புஷ்டி வருதா? அல்லேலூயா, இல்லை. அதுதான் ஆசை என்பது ஒரு காலம் வரைக்குதான், மோகம் என்பது ஒரு காலம் வரைக்குதான். அல்லேலூயா, க்ளோரி. இவன் விருத்த சேதனம், அந்த பெண்ணு இவ்வளவு அழகா இருக்கிறா, விருத்த சேதனம் பண்ணிடு. விருத்த சேதனம் என்றால் என்ன? பரிசுத்தத்துக்கு அடையாளமாய் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த சந்ததிக்கு கொடுத்த கட்டளை. தேவன் பரிசுத்தமாக முடியுமா? தீனாளோடு கூட மாத்திரம் வாழ்ந்து முடியுமா? அநேக தீனாளை கற்பழித்து தீனானுக்கு முன்பாக அத்தனை 1000 தீனாளை கொண்டு வந்து ஆமென் அவர்களோடு கூட அவன் என்ன செய்ய ஒவ்வொரு நாளும் வாழ்வான். தேவனுக்கு தெரியும் கற்பழிக்கிறவன் ஆமென் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. கற்பை அழித்து விட்டு திருமணம் செய்கிறவங்க எனக்கு அதெல்லாம் ஃபேஷனாக போயிடுச்சு. ஆமென். நம்ம ஒருத்தர் தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், ஒருத்தர் பழகிறோம். ஆமென். நாளைக்கு கல்யாணம் தானே செஞ்சுக்க போகிறோம், அதனால என்ன அப்படின்னு சொல்லி நிறைய கிறிஸ்தவ பெண்கள் தன் கற்பை எழுந்து போய் கிறிஸ்தவ ஆண்களாலே ஏமாற்றப்பட்டு அல்லேலூயா இன்றைக்கு எத்தனை பெண்கள் தீனார்கள் வெளியே சொல்ல முடியாம தனிமையிலே வாழ்ந்து, நான் பேச ஒருத்தரும் இல்லை, என்னை தேய்ச்ச ஒருத்தரும் இல்லை, என் ஆற்று அரவணைக்க ஒருத்தரும் இல்லை, நான் துக்கப்படும் போது என்னை விசாரிக்க ஒருத்தரும் இல்லை, என்னை சாப்பிட்டியான்னு கேட்க ஒருத்தரும் இல்லை. அல்லேலூயா, ஆமென். சத்தியத்தை அறியாத போது தன் கற்பை எழுந்து போன தீனார்கள் ஏராளமான உண்டு. சத்தியத்தை அறிந்து தன் சுய சித்தத்தின்படி ஆசையில, கெட்ட ஆசையில போய் அழிந்து போன எத்தனை தீனாங்களும் உண்டு, மரித்து போன எத்தனை தீனாங்களும் உண்டு. ஆனால் இங்கே தீனால் வாழ்க்கை எழுந்து போனதுக்கு காரணம் என்ன? சீகேமுடைய வாழாமல் போனது காரணம் என்ன? தேவனால் தேவரி கோத்திரத்து பிள்ளைகளிலே முதல் பெண்ணான இவளுடைய வாழ்க்கை வேசி என்ற சந்ததியாய் வரக்கூடாது. இவள் வேசி, என் சகோதரி வேசி போல இவள் நடத்தலாமா என்று சொல்லி பட்டை தான உருவி கொன்று போடுகிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பக்தி வரியாக்கம் பரிசுத்தத்தை அவள் எல்லாமே சிமியோன் நிறைவேற்றினான். ஏன் தங்கச்சி, ஏன் சகோதரி அவர்கள் வேசிய போல நடத்தலாமா? யாக்கோபுக்கு அப்படிலாம் இல்லை. எப்படின்னா போ, எனக்கு என்ன, தொலைஞ்சா போதும். ஆனால் அவர்கள் சகோதரர்களோ தீனாலை கொண்டு வந்தார்கள். அவன் அன்றைக்கு தீனாளுக்கு நல்ல சகோதரர்கள் காணப்பட்டார்கள். இன்றைக்கு தெரிந்தோ தெரியாமலோ எத்தனையோ தீனார்கள் தன் கற்பை இழந்து போயிருக்கிறார்கள். சொந்த குடால, தாய் தகப்பனால, உறவினர்களால இவர்களுக்கு திருமணத்துக்கு முன்பே இவர்கள் கற்பை இழந்து போனால் என்று சொல்லி கை கொடுக்காமல், அவள் அரவணைக்காமல், ஆற்றி தேற்றாமல், அவர் பரிதபித்து கண்ணீரோடு கூட வாழும்போது அவளை அரவணைக்காமல், கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து தேற்றாமல் அவளை இன்னும் குத்தி 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 பேசி அவள் செய்த தவறை சொல்லி சொல்லி காண்பித்து ஒவ்வொரு நாளும் தனிமையிலே பசியும் பட்டினியும் வாதித்து அவர்களை உபாதித்து நிந்தித்து பரியாசம் பண்ணி அல்லேலூயா எத்தனை தீனார்களை கொடுமைப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா.
இங்கே தீனாள் தேசத்தை தான் புறப்பட்டு போனா. அவள் வாழ்க்கை எழுந்து போனாள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. ஆதி ஆகமத்தில் நாம் பார்க்கிறோம். ஆமென். ஏவாள் அதாமோட பேச வேண்டியதானே, எதுக்கு போய் சர்பத்தோடு கூட பேசுகிற? அல்லேலூயா. அவளுக்கு என்ன தோணுச்சு? ஏவாள் அங்கே திருமணம்லாம் பரிசுத்தமாய் தான் 2 பேரும் வாழ்கிறாங்க. அங்கே மாம்ச உறவு, மாம்ச இச்சை இதெல்லாம் எதுவுமே அவங்க 2 பேருக்குள்ளே வரல. அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தாலும் அவர்கள் ஆமென், அவங்க இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். பரிசுத்த சந்ததியார், பரிசுத்த உறவுகளாக இருந்தார்கள். பரிசுத்த கண்களோடு கூட அவர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. அங்கே சர்ப்பத்தோடு கூட பேசி அவள் என்ன சொல்றா? வாய் திறந்து அறிக்கை எடுக்கிறார். அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்கதும் மாய் இருக்கிறது என்று கண்டு, விருட்சமாய் இருக்கிறது கண்டு அந்த கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அல்லேலூயா. அந்த கனியின் மீது சாப்பிடணும்னு ஆசையை உண்டு பண்றான். ஆசையை உண்டு பண்றான். உணர்வுகளை வர வைக்கிறான். பேசி பேசி பழகி 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 ஆதாமை காட்டிலும் சர்பத்தோடு கூட அல்லேலூயா அவனுடைய மாம்சம், அவனுடைய ஆசை, அவன் மீது இருக்கிறதான மோகம் அவளை என்ன செஞ்சு தேவனுடைய கட்டளை மீற வச்சது. அல்லேலூயா. ஆமென். இங்கு அவள் மிருகத்தோடு கூட அவள் கேட்டு போனாள். மிருகம் என்கிறது அந்த சர்ப்பம் தந்திரமுள்ளவன். பேசி 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 பழகி பழகி என்ன சொல்லியிருப்பான்? உன்னோட அழகு எப்படி இருக்கு தெரியுமா? உன் சரீரம் எப்படி இருக்கு தெரியுமா? அல்லேலூயா. இந்த கனியை பாரு, இது புசிச்சு அப்படி இருக்கும் தெரியுமா? நீ தேவர்களை போல இருப்பீர்கள். ஏன் ஏம்மா நீ இப்பவே நீ தேவர்கள் தானே, நீ தூதனா தானே வச்சிருக்கிறாரு. யார் பரிசுத்தமா இருக்கிறாங்களோ அவங்க தூதன் தானே. நீ ஏதேன் தோட்டத்தில் நீ தூதனை போல தானே ஆண்டவர் வச்சிருக்காரு 2 பேரையும். நீ எதற்காக தூதனா இருக்கணும்னு ஆசைப்படுற? அவள் ஆசைப்பட்டாள். அல்லேலூயா. அவள் தன்னையே இழந்து போனாள், தன் கற்பை இழந்து போனாள். ஏதேன் தோட்டத்திலே, தேவனுடைய தோட்டத்திலே சர்ப்பம் என்கிற மிருகத்தினாலே தன் கற்பை இழந்து போனாள். அவள் எங்க சர்ப்பத்தினால் அவள் தன் கற்பை இழந்து போனாள். எங்க சிஸ்டர் சொல்றீங்க? இன்னைக்கு யாரும் அப்படிலாம் ஏவா செய்த தவறு சொல்றது இல்லை. பாவம் ஏதேல பிரவேசித்தது, பாவம் அங்க பிறந்தது, ஒரு பெண்ணாலே பாவம், அதனால மரணமும் வந்தது என்று சொல்லுகிறாங்களே தவிர, இதோ எனக்கு சாக்லேட் பிடிச்சிருக்குது, நான் ஸ்வீட் பிடிச்சிருக்கிறது என்பதற்காக நான் செய்கிற பாவம் பாவம் என்று உணராதபடிக்கு, நான் செய்கிறது பாவம் என்பது பிரசங்கித்து தைரியமாய் தேவனுடைய வார்த்தை பலிபடுத்தது பிரசங்கிப்பதுதான், விதைப்பதுதான் உண்மையான சத்தியம். அல்லேலூயா. ஏவாள் பாருங்களேன், மிருகத்தினாலே வஞ்சிக்கப்பட்டாள், மிருகத்தினாலே அவள் கற்பழிக்கப்பட்டாள், மிருகத்தோடு கூட அவள் சயனித்தாள், தன் கற்பை இழந்து போனாள். ஸ்ரீன் வித்தாய் மேசியா வந்திருக்கிறாரே, காரணம் என்ன? அல்லேலூயா. பரிசுத்த வித்தாய், பரிசுத்த சந்ததியாய் அவளை உருவாக்கினால், பாவத்தை மரணத்தை அவள் பிறப்பித்தார். அப்ப ஆட்டுக்குட்டியானவர் எதற்காக அவர் இறங்கி வந்தார்? கன்னி மரியாளுடைய வயிற்றிலே ஏன் அவர் பிறந்தார்? அல்லேலூயா. வசனம் ஆதாரத்தோடு சொல்லப்பட்டு 1 யோவான் 3:12 வசனத்திலே, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை போல கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அல்லேலூயா. அவன் எது நிமித்தம் கொலை செய்தான்? அவன் கிரியைகள் பொல்லாதவைகள். காயினை யார் பெற்றெடுத்தது? ஏவாள் தானே. அப்ப அது யாருடைய வித்து? சர்ப்பத்தினுடைய வித்து. அப்ப யாராலே கற்பழிக்கப்பட்டால்? சர்ப்பம் என்கிற மிருகத்தினாலே அவள் கற்பழிக்கப்பட்டாள். அல்லேலூயா. தன் சரீரத்திலே நிர்வாணத்தை, நான் நிர்வாணமா இருக்கிறேன் என்பதை யார் தெரிய வைத்தது? யார் கண்களை திறந்தான்? பரிசுத்த கண்களோடு கூட இருக்கிறாங்க. யார் கண்களை திறந்து உன் கண்கள் திறக்கப்படும் என்று சொன்னது? யார் அது? அந்த மிருகம். அவளே சொல்கிறார் தேவனை பார்த்து, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது ஆண்டவரே, இன்னும் என்னங்க நீங்களும் நானும் உங்களையும் என்னை ஏமாற்றுகிறேன், நீங்களும் நானும் செய்கிற பாவத்தை இது பாவம் என்று உணராதபடிக்கு இது பரிசுத்தம் என்று சொல்லி யெகோவா தேவனை அசுத்தம் பண்ணி அவமானப்படுத்தி பரிசுத்தத்தை கெடுத்து, அல்லேலூயா, பாவம் என்று அறிவில்லாதபடிக்கு
ஆமென். அவர் ஞானத்தையும் புத்தியும் கொடுக்கிற தேவன். அவர் தேவனை அறிகிற அறிவுதான் பரிசுத்தம். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். லேவியர் அதிகாரம் 18:23 மிருகத்தோடு கூட புணராதே, யாதொரு மிருகத்தோடும் நீ புணர்ச்சி செய்து அதனாலே உன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம். ஸ்ரீயானவள் மிருகத்தோடு புணரும்படி அதற்கு முன்பாக நிற்கலாகது. அது அருவருப்பான தாறுமாறு. இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதீர்கள். ஹல்லேலூயா. லேவியராகமம் 20வது அதிகாரம்ல 10வது வசனம், ஒரு ஸ்ரீ யாதொரு மிருகத்தோடு கூட சேர்ந்து சயனித்தால் அந்த ஸ்ரீயும் அந்த மிருகத்தையும் கொல்லக்கடவாய், இரு ஜீவனும் கொலை செய்யப்பட வேண்டும். தேவன் ஏன் மிருகத்தோடு கூட ஆமென் நீ சயனிக்காத என்று சொல்லுங்க. மிருகம் என்கிற சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றாள். ஹல்லேலூயா. பாம்பு 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 என்று சொல்றாங்க. ஏதேன் தோட்டத்தில் ஒரு பாம்பு வந்தது, ஆப்பிள் போல இருந்தது, சிகப்பு கலர்ல. அந்த ஆப்பிளை பார்த்தவொன்னே வாங்கிட்டா. ஹல்லேலூயா. அந்த பழத்தை சாப்பிட்டா உடனே வந்து கர்ப்பமாயிட முடியுமா? சர்ப்பம் என்கிற மிருகம் அது தந்திரமுள்ளதா இருந்தது. ஆமென். ஏவாளுடைய கற்பை அவன் அழித்தான். சர்ப்பத்துடைய ரத்தம் ஏவாளுக்குள்ளாக கர்ப்பத்துக்குள்ளாக கற்பை அழித்து போட்டான். இப்ப சர்ப்பத்துடைய ரத்தம் ஏவாளுக்குள்ளாக புகுந்தபடினாலே சர்ப்பம் கற்று கொடுத்த ஆமென் விபச்சார வேசித்தனத்துடைய கிரியைகளை பாவத்தை எடுத்துக்கொண்டு வந்து ஆதாமுக்கும் அவள் புசிக்க கொடுத்தாள். ஆதாமுக்குள்ளும் பாவம் பிரவேசித்தது. 2 பேரும் நிர்வாணமாய் நின்றார்கள். ஹல்லேலூயா. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மூன்றையும் ஏதேன் தோட்டத்திலே சர்ப்பம் நிறைவேற்றினான், ஜெயம் எடுத்தான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ ஆமென் கன்னி மரியாளுடைய வயிற்றிலே பரிசுத்த ஆவியானுடைய ஆமென் வல்லமையினாலும் பலத்தினாலும் ஆமென் தேவனாகிய கர்த்தர் இம்மானுவேலாய் உங்களுக்காகவும் எனக்காகவும் கற்பை இழந்து போய் அநேக தீனாளுடைய கற்பை இது ஆமென் இழந்து போயிருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும், கிறிஸ்துவ பெண்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஆமென் ரட்சிக்கிற தேவனாய், தேற்றுகிற தேவனாய், தேற்றரவனாய் பரிசுத்த ஆவியானவர் கன்னி மரியாளுடைய வயிற்றிலே ஸ்ரீனுடைய வித்தாய் ஆமென் அவர் வந்தார், அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. ஒரு நாள் தெரியும், ஸ்ரீனுடைய வித்தாய் மேசியா வருவார் என்ற வாக்கு பலிக்க கூடாது. தீனாளுடைய கற்பை நஷ்டப்படுத்திடு அப்படின்னு திட்டம் போட்டு தீனாளுடைய வாழ்க்கைய சின்ன வயசுல அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 46வது அதிகாரம் 15வது வசனத்துல தான் வாசிக்க முடியும். அங்கே அவள் என்ன செய்றா? எகிப்துக்கு தன் சகோதரர்களோடு குடும்பத்தோடு கூட அவள் புறப்பட்டு போனாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய கட்டளைகள் நமக்கு ஞானத்தூங்காதீங்க. தேவனுடைய கட்டளைகள் நமக்கு ஞானத்தை கொடுக்கும். ஆமென். பிறமும் கடிந்து கொள்ளுதலும் ஆமென் தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறாள். பிறம்பை கையாட கற்றுக்கொள்ள வேணும். தன் இஷ்டத்துக்கு, அவன் இஷ்டத்துக்கு பாருங்க, நான் போறேன் அங்கே போய் பார்க்கறேன்னு போனா அவன் வாக்கியம் எழுந்து போனாள் என்பதை நான் பார்க்கிறோம். கிறிஸ்தவ பெண்கள் அவன் சின்ன பெண்ணாக இருக்கிறீங்களா, ஸ்கூல் பிள்ளையா இருக்கீங்களா, தாயின் கருவிலிருந்து நீங்கள் வெளியே வந்த பிள்ளையா, அந்த ஆணோட மடியில் உட்கார வைக்காதீங்க, தொட வைக்காதீங்க. நீங்கள் சொந்தக்காரர் தான். ஹல்லேலூயா. சொந்தக்காரர் தான், உறவினர் தான், அவங்க பரிசுத்தமானவங்களா? ஹல்லேலூயா. ஒரு பெண் பிள்ளையை பெற்றுட்டீங்களா, அந்த பிள்ளை மீது ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கணும். அவன் ஒரு பெண் பிள்ளையை பெற்றுட்டோம்னா அந்த பிள்ளையோடு கூட ஒரு துணையை அனுப்பிட்டு தான் இருக்கணும். அவன் எப்படி இருக்கிறான், அவன் இன்னொருத்தரோடு கூட திருமணம் செய்து கொடுக்குற வரைக்கும் அவளை பத்திரமா அவளை கண்ணி அவன் கழியாதபடி அவள் கண்ணி அவளை பரிசுத்தத்தை, அவள் கற்பை பரிசுத்தமாய் அவள் சரீரத்தை அவள் இழந்து போகாதபடி தாய் தகப்பன் கூட பிறந்தவர்கள் அமேன் பத்திரமாய் அவளை பாதுகாக்க வேண்டும். ஆனால் தீனாளுடைய சகோதரர்களோ இப்போ இருக்கிறவர்கள் போலாம் இல்லை. அமேன் அவ கற்பை எழுந்துட்டா, இன்னைக்கு அடிச்சு கொன்றாங்க, அடிக்கிறாங்க. ஏதோ ஒரு வேகத்தில் அந்த பிள்ளை ஏதோ தவறு செஞ்சிடறான். இன்னைக்கு குடும்பத்தால் ஆதரவு இல்லை, ஒடுக்கப்பட்டு பசி எல்லாம் தவிக்கிறான்.
அவமானம், நித்திய நிந்த, வேதனை, பரியாசம். இனி அவளுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, இனிமேல ஒரு வாழ்க்கை அமைக்க முடியாது. கற்பை இழந்து போயிட்டு போன பிறகு ஒருவனோ ஒரு நல்லவன் உண்டோ அவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு இந்த பூமியில? அப்படியே வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கையிலே ஜீவன் இருக்குமோ, சந்தோஷம் இருக்குமோ, சமாதானம் இருக்குமோ? இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரி, ஆமென். உடைய கற்பை பத்திரமாய் பார்த்துக்கொள்ளுங்க. உடைய சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. உடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல வாசிச்சு பாருங்களே. அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். உடைய சரீரம் கிறிஸ்துவுடைய ஆலயமாய் இருக்கிறது, அதை அறியாது இருக்கிறீர்களே என்று சொல்லி, அது பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயமாய் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். இதை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரியே, எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு தெரியாது, ஆனா என்ன ஆசைப்பட்ட ஒருத்தரை நான் திருமணம் செஞ்சுட்டேன். ஆனா இப்ப தேவனுடைய வார்த்தையை நான் தெரிஞ்சுட்டேன், இனி நான் எப்படி வாழணும், அல்லேலூயா அப்படின்னு கேட்குறீங்களா? கர்த்தர் உங்களை இந்த நாள்ல அவர் பொறுப்பெடுப்பா. சத்தியத்தை அறியாம நீங்க கிறிஸ்தவ பெண்ணா இருக்கலாம், அந்த தேவனுடைய கட்டைகள் என்னன்னு தெரியாம என் இஷ்டம் போல என் வாழ்க்கையை நான் அமைச்சிட்டேன், ஆனா என் வாழ்க்கையில நிம்மதி சமாதானம் இல்லை என்று சொல்லி இப்பொழுது நீங்கள் உணர்கிறீர்கள் இல்லையா? அப்ப தேவனாகிய கர்த்தர், ஆமென், க்ளோரி, உங்களோட வாழ்க்கையை பொறுப்பெடுப்பா. உங்களோட வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வருவா, பரிசுத்தத்தை கொண்டு வருவா. ஆமென். கட்டுவார், உங்களோட வாழ்க்கையை கட்டுவார். ஹல்லேலூயா. உங்களோட கற்பை இழந்து ஏமாற்றப்பட்டு நீங்கள் இருக்கிறீர்களோ, இன்றைக்கு அவள் எகிப்துக்கு அவள் குடும்பத்தோடு கூட புறப்பட்டிருப்பது போல இன்றைக்கு உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால மீட்கப்பட்டு, ஆமென், எகிப்தின் தேவர்கள் நீதி செலுத்துகிற கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆத்மாவை சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரம தேசத்துக்குள்ளாக உங்களை கொண்டு போக மனவாளன் அவர் வருவார். நீங்கள் ஊழியக்காரியா எழுந்து, ஆமென், பிரகாசிக்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இல்ல நான் சத்தியத்தை அறிந்திருக்கிறேன், என்னை சத்தியத்தின்படி தான் நடத்தினாங்க, தேவனுடைய கட்டளை எனக்கு தெரியும், ஆனாலும் என்ன செஞ்சேன், தெரிஞ்சே போய் ஒரு ஆணை நான் நேசிச்சு தான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன். அப்படிதான் ஒரு பாஸ்டரோட ஒரு பெண் சபையை நடத்தி, சபையில நல்லா பாடுற ஒரு பெண், ஆராதனை வொர்ஷிப் நடத்துகிற மகன், நல்ல ஆவிக்குரிய சபை, அவ சர்ச்சில் இருக்கிற வர்ற ஒரு பெண் ஒரு ஆணோட பழக்கமாகி காதல் உண்டாகி ஆசை வைத்து, அனமே தாய் தகப்பனுக்கு தெரியாம, அப்பாவுக்கு தெரியாம கட்டின துணியோட போயிட்டான். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ பெண் தான், கிறிஸ்தவான் தான், சபையை நடத்துகிற ஊழியக்காரர் தான், ஊழியக்கார போதகரோட பெண் தான். ஹல்லேலூயா. ஆனால் ஆசை ஆலயத்துக்கு வருகிற ஆண்களை பார்த்து, பெண்களை பார்த்து, ஆமென், இவங்க கிறிஸ்தவங்க தானே, நம்ம சபையை சேர்ந்தவங்க தானே, ஆமென், நம்ம ஒருத்தர் திருமணம் செய்கிறது தவறு இல்லையே. ஹல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி பெற்றவர்கள் சம்மதத்தோடு கூட நம்ம சுய சித்தமாய், எனக்கு கண்ணுக்கு பிரியமானவள், இவளோடு கூட ஜெபிக்கிறவள், ஊழியம் செய்கிறவள், வொர்ஷிப் பண்ணுகிறவள், இவளோடு கூட நான் சேர்ந்தால், ஆமென், இவருடைய என் வாழ்க்கையில் கட்டப்படுமானால் நான் சந்தோஷமா இருக்கணும். அப்படி முடிவெடுக்கும் போது நீங்கள் நிச்சயமாய் கற்பை, ஆமென், இழந்து போவீர்கள். தேவனுடைய சித்தத்தை, ஆமென், பெற்றோருடைய சம்மதத்தோடு, ஆமென், வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கீழ்ப்படிதலோடு கூட அவன் திருமண பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்படியே ஓடி போயிட்டான். அவன் இத்தனை வருஷம் அப்படியே ஆராதனை என்ன, வொர்ஷிப் என்ன, ஜெபம் என்ன, ஆலயத்தில் ஊழியக்காரியாய் ஆசை ஆசையா தேவனுக்கென்று அவர் விதைத்தார். கட்டின துணியோடு கூட அப்படியே பைக்கில் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டார். அவளுக்குன்னு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்து, ஆமென், சமைக்க கொடுத்தவொடனே, சிக்னல் கொடுத்தவொடனே ஃபோன் எடுத்துக்கிட்டு கரெக்டாக எந்த இடத்துல பாயிண்டில் வெயிட் பண்ணுறானோ அந்த இடத்துல பிக்கப் பண்ணி பைக்கில் ஏறி போயிட்டே இருந்துட்டா. ஆமென். காலம் கடந்தது, சாப்பாட்டுக்கு பசி, ஆமென், பிச்சைக்காரியை போல, வீட்டில் ஒன்றுமே இல்லை, பசி, கொடுமை, ராஜாத்தியை போல, ஆமென், சீயோன் குமார்த்தி போல ஆலயத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தவருடைய வாழ்க்கை, ஆமென், பசி, கொடுமை, அவ்வளோ ஏழ்மையான நிலை. அவளுடைய நிலைமையை பார்த்து அவங்க ஊழியக்கார போதகிட்ட சொல்லும் பொழுதெல்லாம் அவரை செய்வான். அவளுடைய வாழ்க்கையை அவள் தேடிக்கொண்டாள். நான் ஒன்றுமே செய்ய முடியாது, தேவனுடைய வார்த்தைக்கு இவள் கீழ்ப்படித்தாள். ஆனால் ஆசைப்பட்டாலோ கிறிஸ்துவ பெண்ணுடைய கற்பை இழந்து போய்
கிறிஸ்தவ பெண்ணோடு கிறிஸ்தவ ஆணோடு கூட தான் அவள் ஓடி போய் அவர்களாக திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை மாத்திரம் சமாதானமாக சந்தோஷமா இருக்குதா? பசி, பஞ்சம், பட்டினி, சண்டை, நிம்மதி இல்லை. கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரியே, தீனாலை போல சிறு வயதில் நீங்கள் இருக்கலாம். அவனை எப்படிப்பட்ட சூழ்நிலை உடைய கற்பை எழுந்திருந்தாலும் சரி, உடைய கற்பை சூறையாடும்படி இன்னைக்கு சத்ரு சர்ப்பம் ஆமேன் உடைய கற்பை அழிக்கும்படி எந்தெந்த கிறிஸ்தவ பெண்கள் மீது ஆமேன் அவன் குறி வைத்திருக்கிறானோ, ஆமேன் உடைய கற்பை இழக்கும்படி, வஞ்சிக்கும்படி, அழிக்கும்படி, நாசப்படுத்தும்படி அவன் திட்டமிட்டிருக்கிறானோ, ஸ்ரீகேவனுடைய பிடியிலிருந்து ஆமேன் இனி அவன் வலையிலே விழக்கூடாது என்பதை உணர்ந்தவர்களா ஆமேன் தேவன் தந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆமேன் க்ளோரி, என் தாயும் தகப்பனும் என்னை படைத்த யெகோவா தேவனும் சம்மதித்தாலுடைய என் சுய சித்தத்தின்படி ஒரு தேசத்தை பார்க்கவோ, ஒரு அந்நிய தேசத்து பிள்ளைகளோட புறஜாதிகளுடைய வீடுகளுக்குள்ளாக என் கால் உள்ளே போகவோ, ஆமேன் நீங்கள் சுய சித்தமாய் நான் எந்த ஒரு தவறையும் நான் செய்ய மாட்டேன் என்பதை உறுதியாயிருந்து தேவன் தந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆமேன் ஒரு கிறிஸ்துவ பெண் தேவ சம்மதத்தோடு கூட நல்ல ஒரு தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ந்த ஒரு ஆண் மகனை கரம் பிடித்து ஆமேன் க்ளோரி நல்ல கடற்குள்ளாக அடங்கி இருந்து ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கி தேவ கரத்துக்குள்ளாக ஆமேன் உடன்படிக்கை செய்து அவருக்குள்ளாக சேட்டைகளிலே ஒவ்வொரு நாளும் அன்போடு கூட வாழ வேண்டும். இது பரிசுத்த சந்ததி, பரிசுத்த குடும்பம். கர்த்தருடைய ஆதரவும் அன்பும் பாதுகாப்பும் இந்த குடும்பத்தில் எப்பொழுது இருக்கும். அல்லேலூயா. சுயமாய் ஒரு பெண் செயல்படுவது நல்லதல்ல. நம்முடைய சரீரம் எப்படிப்பட்டது என்பதை கிறிஸ்தவ பெண்களுக்கு தாய் தகப்பன் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. தன் சரீரத்தில் ஒரு கற்பு, பேசுகிறதுல ஒரு கற்பு, க்ளோரி நடையில ஒரு கற்பு, பரிசுத்தம். கற்பு என்பது ஒரு பெண்ணுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட வெளியேற பெற்ற சொத்து, பொக்கிஷம் என்பதை இந்த நாளிலே உணர்ந்தவங்களா எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் சரி, கற்பை இழந்து போய் எந்த தீனாளுடைய வாழ்க்கையில் நிந்தியோடுகிற வாழ்க்கிற சகோதரியாய் நீங்கள் இருந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் நியாயந்திருப்பார். அல்லேலூயா. எதற்கும் கலங்காதபடிக்கு ஆமென் க்ளோரி தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமான சரித்தை இந்த நாளிலிருந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? கர்த்தரே உங்களை வாழ்க்கையை கட்டுவார். எந்த அந்நிய ஜாதி பிள்ளைகளுடைய கண்கள் உங்கள் மீது படாதபடி, சர்ப்பத்தினுடைய திட்டங்கள் குறிவைத்தினாலும் சரி, கண்ணிலிருந்து தப்ப பண்ணுகிற தேவன் அவர் என்பதை உணர்ந்தவர்களா கர்த்தருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் எதிர்கால வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நித்திய நிந்தியோடு கூட இருக்கிற எத்தனை தீனாங்கள்லாம் இருக்கிறார்கள் அவர்களுக்காக செவியுங்க, பாதுகாக்கும்படி செவிங்க, முழங்காலில் செவிங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.